அதான் பெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் விரிவு கட்டமா. விரிவு கட்டம் என்ன பண்ணலாமா? விரிவு கட்டம்னா அது அம்மா என்ன பண்ணாங்கம்மா, டெலிவரி ஆக போகுது. ஓகே, நம்ம உள்ள நம்ம வெளியே வர போறோம். அப்ப என்ன பண்ணாங்கம்மா, அப்ப வந்து பார்த்தா எந்த அளவு எலாஸ்டிக் ஆகுதோ, எந்த அளவு டைல்ட் ஆகணுமோ அந்த அளவு ஆனதுமா நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் நமக்கு, அப்படிதாம்மா. ஓகே, அதனால என்ன பண்ணா, இது ஃபர்ஸ்ட் டைல்டேஷன் விரிவடையாது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் நம்ம அர்த்தம், அதுக்கு அடுத்து நம்ம நடக்கும். அப்புறம் நாம வெளியே வரோம். அதுக்கப்புறம் மகவு, குழந்தை வெளியே வராங்க. லாஸ்ட் ஒன்று நம்ம அது மாயை. அதுக்கப்புறம் நம்ம பிரசண்டா வந்து வெளியே வருது, மாயை வெளித்தள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கட்டமா பிடிச்சிருக்காங்க. ஓகே, சரிம்மா, இது ஓகேவா? எஸ் சார். சரிம்மா, இது வந்து பார்த்தா மூணு ஸ்டேஜ். இதுல யாரும் டவுட் இல்லாமா? ஃபர்ஸ்ட் வந்து டைலட்டேஷன் ஆகணும், அதுக்கப்புறம் குழந்தை வெளியே வரணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மாயை வெளியே வரும். இதான் கான்செப்ட். சரியா? மொத்தமா சொன்னா என்ன பண்ணலாமா, ஒரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு போயிடலாம். சரியாமா? இதுக்கு எவ்வளவு டைமிங், கர்ப்பிணிகளுக்கு எவ்வளவு, பன்சூல்காரிகளுக்கு எவ்வளவு, அப்புறம் என்ன பண்ணாங்க, இதுல ஸ்டேஜஸ்ல என்ன நடக்கும் இது சொல்லி என்ன பண்ணலாமா, ஈஸியா முடிச்சுட்டு போலாம். அதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. பட் என்ன பண்ணுமா, நம்ம ஒரு புக் ஒரு ஓட்டணுமா. சரியா? அதனால என்ன பண்ண போறோம், அப்படி ஜஸ்ட் போக போறோம். சரியாமா? அப்படியே படிச்சுட்டு வாங்க. பட் அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோமா. சரியா? மகப்பேறு காலத்துல என்ன பண்றாங்கம்மா, இதோட பொதுவா இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மகப்பேற்று வலி வந்து எதோடைய இதுதான் மகப்பேற்று வழியா உண்டாகும் சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? எஸ் சார். கருப்பையோட சுருங்கல் சூப்பர் பா. கருப்பையோட சுருங்கல் அலைவாங்க முன்னாடி பார்த்தோம். அதே தான் என்ன பண்ணாங்கம்மா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தா விட்டு என்ன பண்ணாங்க, அந்த கருப்பை சுருங்கம் வலிகள் ஆரம்பிச்சு அது என்ன பண்றாங்கம்மா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போக கருப்பை தடித்து கணத்து, அப்புறம் என்ன ஆகுமா, லாஸ்ட் வந்து பார்த்தா ரொம்ப சிவியரா இருக்குன்னா அதுக்கு வந்து மகப்பேற்று வலின்னு சொல்றாங்க. சரியாமா? அதுக்கு என்ன பண்ணாமா, அந்த இதை நம்ம கை வச்சு பார்த்தா மேல ஃபீல் ஆகும். அந்த மகப்பேற்று கழிவு முக்கியமான ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இருக்காமா? கருப்பை சுருங்கம் சரி, மகப்பேற்று கால ஆரம்பிச்சு வயிற்றின் மீது என்ன பண்ணாமா, சுருங்கம் தெரியும். பட் அது எங்க தெரியும், எப்படிமா தெரியும்? இப்ப நம்ம குழந்தை நம்ம என்ன பண்றோம், நம்ம உள்ள இருக்கோம். அப்படியே நம்ம யூட்ரஸ்குள்ள என்ன பண்றோமா, இது ஒரு யூட்ரஸ் வச்சுக்கோங்க. சரியா? யூட்ரஸ்குள்ள இருக்கும்போது என்ன பண்றாங்கம்மா, நம்ம இப்ப மேல இருக்கோம். இப்ப மேல நம்ம எங்க வரணுமா, கருப்பை கழுத்து முகம் இங்கதான் இருக்கு அப்படின்னா, அப்ப இங்க வரணும். நம்ம எங்கமா பிரஷர் எப்படிமா வரணும், எங்கேயுமா வரணும். சூப்பர்மா. மேல என்ன பண்றாங்க, அந்த பண்டத்துல என்ன பண்றாங்க, இப்படி நம்ம அடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிரஷர் நம்ம எப்படி இருந்தா நம்ம கீழே வருவோம். அப்படின்னா இந்த மெக்கானிசம் தான் அங்க நடக்கும். ஓகே, அது மாதிரி தான் இருக்கணும் இங்க. சரி, ஓகே. என்ன பண்றாங்கம்மா, இந்த டைம்ல இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்து விரிவு கட்டம். சரிமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வந்து பார்த்தா எவ்வளவு டைட் ஆகுது அதான் சொல்ல வராங்க. இந்த டைம்ல என்ன பண்றாங்கம்மா, சில நேரத்துல வந்து பார்த்தா ரொம்ப பெயின் ரொம்ப அதிகமா என்ன பண்றாங்கம்மா, ஃபுல்லா வந்து பார்த்தா விரியா திடீர்னு என்ன பண்றாங்கம்மா, அந்த கொஞ்சம் கேப்ல திடீர்னு அம்மா ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்றாங்கம்மா, திரும்ப ரிலாக்ஸ் ஆரம்பிக்கும். இது ஸ்டார்டிங்ல. சரியாமா? ஓகே, என்ன பண்றாங்க, இவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேமா? வாலண்டரியா நடக்கணும் இங்கம்மா. சரியா? அவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தை வரதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த ஸ்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்படி வரும்போது என்ன பண்றாங்கம்மா, சுருங்கி இருக்கும் போது முதுகு பக்கமா ஆரம்பித்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வருஷம் அம்மாவுக்கு எப்படி இருக்குமாமா, இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அதுக்கு அடுத்து நம்ம ஒரு 3 லைன்ஸ் முதுகு பக்கமா ஆரம்பித்து அப்புறம் என்ன பண்றாங்கம்மா, பேக்ல இருந்து ஆரம்பிச்சு வயிற்று முன் பக்கமா வந்து என்ன பண்றாங்கம்மா, அது அப்படியே கீழே அப்படியே ஸ்ப்ரெட்டிங் ஆகிற மாதிரி சொல்றாங்க. சரியாமா? முதுகு பக்கம், அப்புறம் வயிற்று முன்பக்கம், அப்புறம் தொடைக்கு வந்து அதுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், என்ன சொன்னோம், கருப்பை என்ன பண்றோம், சுருங்கல் வலி சுருக்கம் கருப்பையில மேல் பண்டஸ்ல ஆரம்பிக்குது. அதை நோட் பண்ணிக்கோ, அது முக்கியம். அப்ப இங்க சுருங்க ஆரம்பிக்குது. சரியாமா? கருப்பையில மேல் சுருங்க ஆரம்பிக்கும். என்ன பண்றாங்கம்மா, இது ஒரு பலூன் மாதிரி வச்சுக்கலாம். சரியா? பலூன் கூட இருக்கும்னு வச்சுக்கோமா. அழுத்தம்னா என்னமா இருக்கும், இங்க மேல இருக்கணும்னா அப்ப நம்ம எங்க வருவோம், ஆட்டோமேட்டிக்கா ஆமாமா, அதோட அளவு குறைந்த நம்ம கீழே தான் ஆட்டோமேட்டிக் பிரஷர் வந்து அதிகமா நம்ம கீழே தான் வரும். ஓகே, கருப்பை அறையின் அளவு குறையுது. என்ன பண்றாங்கம்மா, அந்த அளவு குறைய என்ன பண்ணுவோமா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது இந்த வலி சொல்லியிருக்காங்கன்னு வைங்களா, இந்த சுருங்கல் வலி சொல்லியிருக்கோம்மா. ஓகே, சுருங்கி விரியும் வலி வந்து பார்த்தா இனிஷியல் ஸ்டேஜ்ல. தெரியுமா? இனிஷியல் ஸ்டேஜ் எவ்வளவு இருக்கும்னா 15 to 20 மினிட்ஸ்ல ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்கும், அது வந்து 30 செகண்ட்ஸ் மாதிரி என்ன பண்றாங்கம்மா, அந்த 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. பஞ்சு நம்ம சொல்லிருக்கோம், பஞ்சு இருக்கு டர்ட்டியா அப்படின்னு வச்சுக்கோமா. பஞ்சு இருக்கு டர்ட்டியா, டர்ட்டி. ஓகேமா? 15 20 அப்புறம் என்ன பண்றாங்கம்மா, 30 வினாடிகள் அப்படின்னு சொல்றாங்க. 30 செகண்ட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 50 மினிட்ஸ்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா, அது வரைக்கும் இருக்கு, அப்புறம் போய் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இதே லாஸ்ட்ல வந்து பார்த்தா லாஸ்ட் என்ன பண்றாங்கம்மா, கடைசியில் வந்து பார்த்தா 2 to 3 மினிட்ஸ்லாமா. சரியா? 2 to 3 2 3 கூட்டினா எத்தனை வரும், 5 சார். அதே 2 3 பெருக்குனா எவ்வளவு வரும், 6 சார். ஆமா. ஓகே, 5 6 அப்படின்னு பண்ணுவோம். ஏற்கனவே சொல்றோம், எங்கே சொல்லிருப்போம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம அப்போ என்ன பண்ணாங்கம்மா, லாஸ்ட்ல இருக்க அந்த 2 to 3 மினிட்ஸ்ல என்ன பண்ணாங்கம்மா, அப்போ எவ்வளோனா 50 to 60 என்ன பண்ணாங்கம்மா,
அவ்வளவு செகண்ட்ஸ் வரைக்கும் அது நீடி வழி என்ன பண்ணாங்க அவ்வளவு ஸ்பீடா இருக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் 2 to 3 மினிட்ஸ்ல. தெரியுமா? புரியுதா? ஓகே சார். கஞ்சி இருக்கிறது டர்ட்டி அப்படின்னு ஃபார்முலாமா இந்த 2 to 3 என்ன பண்ணாமா 2 to 3 வந்து மல்டிப்ளை பண்ணா ஒண்ணு அடிஷன் பண்ணா ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே சார். ஓகே 50 60. ஓகே புரியுதாமா? இதனால இது கேட்பாங்க முக்கியமா இது கேட்ட கொஸ்டின் வேணுமா இதுதான். இது எல்லாமே மேக்ஸிமம் என்ன பண்ணாங்கமா டிஎன்பிசி கொஸ்டின் தான். ஓகே அந்த காலத்துல கேட்ட கொஸ்டின் தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்றாங்கம்மா அந்த ஃபண்டஸ் என்ன பண்றாங்கம்மா கருப்பையின் வந்து பாத்தீங்கன்னா கருப்பையின் கழுந்தது முகம் என்ன பண்றாங்க கீழ்ப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா விரிவடைய ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க குழந்தை கீழே வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வர ஆரம்பிச்சு என்ன பண்றாங்கம்மா ஆட்டோமேட்டிக்கா இது விரிவடைய ஆரம்பிக்கும். அவ்வளவுதானம்மா. என்ன படிக்கணும்னா என்ன பண்ணாங்க இது எங்க ஸ்டார்ட் ஆகுது மேல் பகுதியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு முக்கியம் இருக்கு. எங்கம்மா இருக்கும் அம்மாக்கு முதுகுல இருந்து என்ன பண்ண கூடாதுமா வயிற்று முன்பக்கம் அதுக்கு நம்ம டக்குனு வயிற்று முன்பக்கம் தான் போயிடுவோம். அப்படி இல்ல என்ன பண்றோமா முதுகு என்ன பண்றாங்கம்மா முதுகு பக்கமா ஆரம்பிச்சு அப்புறம் வயிற்று முன்பக்கம் வந்து அப்ப தொடையோட இறங்குது. அந்த ஒரு அது மூணுமே சேர்த்து அது படிச்சுக்கோங்க. அது ஒண்ணு. அப்புறம் இந்த வலி கருப்பை சுருங்கல் வலி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாமா 15 to 20 மினிட்ஸ்ல எவ்வளவு இருக்கும்னா 30 செகண்ட்ஸ் என்ன பண்றாமா அவ்வளவு நேரம் இடிச்சிருக்கும். லாஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் என்ன பண்றாமா ஒரு அது டபுள் ஆகி என்ன பண்றாங்கம்மா 60 செகண்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்றாங்கம்மா அந்த வலி ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சு சொல்றாங்க. ஓகே இப்படி ஏமா நடக்குது இப்படி நடந்தா என்ன நடக்கும் இப்படி ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவோம் நம்ம கீழே வளர ஆரம்பிச்சிருவோம். அப்படிதானம்மா? அவ்வளவுதான். அதுக்காக தான் அது ஒரு ஃபங்க்ஷன் கடலுடைய ஒரு ஃபங்க்ஷன் வைங்கம்மா. சரிங்க சரி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா இப்ப என்ன ஓகே அதுக்கப்புறம் இருக்கு அப்படிதானம்மா? சரி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா இப்போ நம்ம வந்தாச்சு அடுத்து கீழே வந்தாச்சு. தெரியுமா? ஓகே கீழே வந்தாச்சு மீன்ஸ் என்னமா அது அந்த எல்லாம் வந்து வெளியோட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் கழுந்து வரைக்கும் வந்திருக்கும். ஓகே இப்போ கழுந்ததுக்கு அப்புறம் என்னமா இருக்கும் முகம். ஓகே கழுந்து வெளிமுகம் இருக்கும். அப்படிதானம்மா? ஆமா அந்த என்ன பண்றாங்க வெளிமுகம் வரைக்கும் என்ன பண்ண தலை வந்து கீழே நோக்கி வெளியே வர அமைக்கும். என்ன பண்றாங்கம்மா வகுவு கழிஞ்ச வழி கீழே இருக்கும் போது கழிஞ்சின் முகம் எவ்வளவு நம்ம இருக்கும் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன பண்றாங்கம்மா விரிவடைய ஆரம்பிக்கும். என்ன பண்றாங்கம்மா அது நார்மலா என்ன பண்றாங்கம்மா 1 சென்டிமீட்டர் அந்த அளவு தான் இருக்கும். சரிமா? அது என்ன பண்ண அதோட அளவு 10 மடங்கு என்ன பண்ண விரிவடைய நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அப்படிதானம்மா? கருப்பையின் தசை தசை தான் சொல்லியிருப்போம். அதே அதை வச்சு இதை வச்சுங்கன்னு சொல்றோமா. சரியா? கருப்பையின் தசை என்ன பண்ணாங்கம்மா நார்மலா கூட 10 மடங்கு அதிகம்னு சொல்லியிருப்போம். அப்படிதானம்மா? அதே வச்சு என்ன பண்ணலாமா இப்போ அதோட இறங்கும் போது கருப்பு கழுந்து முகம் எவ்வளவு போட்டாங்கம்மா நார்மல் சென்டிமீட்டர் ஒரு 10 சென்டிமீட்டர் என்ன பண்ணாங்கம்மா கேட்ட கொஸ்டின்மா. ஓகே இப்ப என்ன பண்ணாங்கம்மா அந்த கருப்பை கழுந்து விரிவடைந்து மகம் என்ன பண்ணாமா கீழே இறங்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணாங்கம்மா அதோட அந்த மாயையே வந்து பார்த்தா பிரிய ஆரம்பிக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. மாயை பிரிய ஆரம்பிச்சா இப்ப என்னமா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா மாய வழி என்ன பண்ணாங்கம்மா குழந்தைக்கு தேவையான நம்ம உணவு சத்து எல்லாமே அதுல தான் போயிட்டு இருக்கும். அதுல தான் ஆயிட்டு இருக்கும். அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்ல அப்ப என்ன ஆயிடுறாமா அப்போ என்ன பண்ணாங்க குருதியும் கலந்து சளியும் கலந்து என்ன பண்ணாங்கம்மா ஒரு ப்ளீடிங் வந்து பார்த்தா ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த காண்பித்தல் குறிகுணம் முக்கியமா ஸ்லோ சிம்டம்ஸ் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமா காண்பித்தல் குறிகுணம் வந்து எப்ப ஏற்படும்னு கேட்பாங்க. எப்போ எந்த கட்டத்துல ஏற்படும் காண்பித்தல் குறிகுணம்னா முதல் கட்டம் விரிவு கட்டத்துல முதல் கட்டம் இதான் ரொம்ப முக்கியம். இங்க இதுதான் கண்டிப்பா சரிங்க நீங்க. சரியாமா? மத்தபடி என்ன பண்ணாம கழுந்து விரிவடைகிறது கருப்பு விரிவடையும் அதெல்லாம் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட். நீங்க காண்பத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கம்மா அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க குருதியும் வந்து தலிச்சவும் கடந்து வருதா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குழந்தை வந்ததுக்கு அப்புறம் பண்ணி அப்படி போயிடக்கூடாது நீங்க கான்செப்ட். சரியாமா? இது காண்பத்துக்குள்ள இது என்ன பண்றாங்க இது மகப்பேற்றை வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு முக்கியமான குறிகோள்னு சொல்றாங்க. இந்த காண்பத்தில் குறிகோள் வந்து. சரியாமா? ஓகே சார். இது வந்து என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து டெலிவரி ஆக போகணும்னு சொல்லி சொல்றதா இது. ஓகே சரிங்க. இதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. இது அப்புறம் என்ன பண்றாமோ இதை அதுக்கப்புறம் சொல்றோமா. சரியா? அந்த டைமிங் இருக்கலாமா இது தலை கர்ப்பிணிக்கு என்ன சரியாமா ஃபர்ஸ்ட் மதருக்கு என்ன அது நம்ம மல்டி பேர் என்ன பண்றாங்க அந்த மதருக்கு என்ன பன்சூல் கறி இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவோமா அது தனியாக பின்னாடி படிப்போம். ஓகே அதனால டைமிங் இருக்கு அதை எப்படி சொல்றேன். அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கம்மா வந்து பார்த்தா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே இறங்க முடிச்ச என்ன பண்ணாங்கம்மா முதல் கட்டத்தின் முடிவில் இது முக்கியமான கொஸ்டின். ஏன்னா கூட்டுக்காரங்க கேட்டதுமா என்ஐஸ்ல. ஓகே என்ன பண்றாங்கம்மா முதல் கட்டத்தினோட இறுதியிலையும் செகண்ட் கட்டத்தின் ஸ்டார்டிங் என்ன பண்றாங்கம்மா என்னமா நடக்கும் பனிக்குடம் உடைய ஆரம்பிச்சிடும். ஓகே சூப்பர். அதை நோட் பண்ணிக்கோங்க. முதல் கட்டத்தின் முடிவில் மகள் கீழ் நோக்கி இறங்கும் போது என்ன பண்ணாங்கம்மா பனிக்குடம் உடைந்து பனிக்குட நீர் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஓகே நோட் பண்ணிக்கலாமா? அது ஆட்டோமேட்டிக் என்னமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்தாச்சு இப்ப வெளிமுகத்து வந்தாச்சு என்ன பண்றாங்கம்மா அந்த வெளிமுகம் ஃபுல்லா விரிவடைறதும் பனிக்குட நீர் உடையறதும் ஒரே நேரம் இருக்கும் அப்படி சொல்றாங்க. ஓகே நம்ம முன்னாடி சொன்ன அந்த கொஸ்டின் தான் இதுக்கு ஒரு டைம் பனிக்குட நீர் எப்போ உடையணும் என்ன எழுதிட்டாங்க நிறைய பேரு
அது நம்ம பின்னாடி ஒரு கட்டம் வரும் சரியா. அது இரண்டாம் கூட தான் பனிக்குடம் வந்து உடையதுன்னு சொல்லியிருப்பாங்க. முதல் கட்டத்துல பனிக்குடம் வந்து குடம் போல ஆகும் சொல்லி ஒரு கான்செப்ட் வரும் சரியாமா. பட் இது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட்ல முதல் கட்டம் இறுதியிலையும் செகண்ட் கட்டம் ஸ்டார்டிங் என்ன பண்ணுறாங்கம்மா பனிக்குடம் உடையங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது இருக்கணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அது பழைய தேர்ந்து வச்சுக்கோமா. சிலருக்கு என்ன பண்றாங்கம்மா அந்த கழுந்து விரிவடைக்கு முடியும், சில பேருக்கு உடைஞ்சிடலாம், சில பேருக்கு உடையாம கூட இருக்கலாம். உடையாம வந்து என்ன பண்றாங்கம்மா அந்த கத்திக்குள்ள வச்சு வந்து பண்ணா நம்ம என்ன பண்ணலாமா உடைச்சு விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தனி டாபிக் சரியா. இது வரைக்கும் என்ன பண்றாங்க, இது முக்கியமா ஒண்ணு ஒன்று தான் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இந்த காண்பித்தல் குறிக்கணும் ஓகே. நான் இதுவே எழுதணும் இந்த மாதிரி சரியா. அது முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோமா. அது விரிவு கட்டத்துல இருக்கும். காண்பித்தல் வந்து ஷோ குறிக்கணும் என்ன பண்றாங்கம்மா அது வந்து பார்த்தோன்னா காண்பித்தல் வந்து விரிவு கட்டத்துல வருது ஓகே. இந்த டைமிங் வந்து அந்த மூணுத்துக்கு வர டைமிங் எல்லாம் நான் சேர்த்து லாஸ்ட் அந்த பின்னாடி ஒன்று காலமா அதை சொல்லுவோமா. இப்போ மகவ வெளித்தள்ளல் நீங்க என்ன பண்றாங்கம்மா, இப்போ தலைவர் என்ன பண்ண இந்த டைமிங் வரும், இது பின்னாடி சொல்றோமா ஓகே. சொல்லிடலாமா இல்ல இதுக்கு முன்னாடி சொல்லிடுறோம், இங்கே சொல்லிடுறோம் ஓகே. ஆமா ஆமா சொல்லிடலாம் ஓகே. என்ன பண்றாங்கம்மா விரிவு கட்டத்தை என்ன பண்றாங்க, ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்குமா. ஒண்ணு தலைச்சூளுக்கு என்ன, இன்னொன்று வந்து பன்சூல் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் சரியாமா. மல்டி பேராக பிரைமரி பேராக என்ன பண்ணுவாங்க அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குங்களா. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன பண்றாங்கன்னா இந்த பேசிக்கா இந்த விரிவு கட்டமும் மகவு வெளியும் யாருக்குமா ஸ்லோவா இருக்கும், யாருக்கும் ஸ்பீடா இருக்கும், யாருக்கும் அதிக நேரம் தப்பா சொல்றேன், யாருக்கு அதிக நேரம் இருக்கும், யாருக்கு கம்மி நேரம் இருக்குமா கான்செப்ட் படி அதிக நேரம் எடுக்கும் சார். அவங்க என்ன பண்றாங்கம்மா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆகுறது என்ன பண்றாங்கம்மா அவங்க ஆயிட்டு என்ன பண்றாங்கம்மா அந்த ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டாக்டா இருக்கும் சரியாமா. பட் என்ன நல்லா ரிலாக்ஸ் ஆயிருக்கும் சூப்பர். அதான் கான்செப்ட், அது பேசிக் கான்செப்ட் தானம்மா. இது ஒண்ணு. பட் ஆனா இது ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன பண்றாங்கம்மா அது விரிவு கட்டத்துக்கும் மகவு வெளிதலுக்கு மட்டும் தான் என்ன பண்றாங்கம்மா அந்த டைம் வந்து மாறி இருக்கும். அது என்ன பண்றாங்கம்மா ஆப்போசிட்டா இருக்கும், ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும், கொஞ்சம் மாறி இருக்கும் ஓகேமா. அதான் கான்செப்ட். இதை மந்திரம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி சரியா இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்கம்மா இதுல ஃபர்ஸ்ட் வந்து விரிவு கட்டத்தை வந்து தலைசூழுக்கு எப்படி இருக்கும் சரியாமா. தலைசூழுக்கு என்ன பண்றாங்கம்மா தலைகர்ப்பணி என்ன பண்றாங்க, தலைகர்ப்பணி பார்த்தா ஃப்ரெண்ட் என்ன பண்றாருமா ஃப்ரெண்டு பாஞ்சி வராரு அப்படின்னு வச்சுக்கோமா. அவங்க என்ன பண்றாமா இப்பதான் இன்ஷியலான குழந்தை சரியாமா. முதல் கர்ப்பிணி என்ன பண்றாங்கம்மா உன்ன ஃப்ரெண்ட் என்ன பண்றாருமா பாஞ்சி என்ன பண்றாருமா பாஞ்சி குழந்தைய பக்கம் வராரு அப்படின்னு வச்சுக்கலாமா. அம்மா பார்க்க வராருன்னு வச்சுக்கலாமா. ஃப்ரெண்டு பாஞ்சி அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கும் ஓகே. 12 to 15 hours என்ன பண்றாங்கம்மா. இது வந்து பாத்தீங்கன்னா தலை கர்ப்பிணி என்ன பண்றாங்கம்மா அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் டே என்ன பண்றாங்கம்மா அதனால கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. இதே வந்து பன்சல் காரிகள் எவ்வளவு இருக்கும், மல்டி பேர் எவ்வளவு இருக்கும் 8-10 ஓகேமா. 8-10 அப்படின்னு வச்சுக்கோமா. இது எப்படிமா வச்சுக்கலாம் எட்டி சூப்பரா இருக்கும் ஓகே. பன்சல் என்ன பண்றாங்கம்மா எட்டி பாக்குறாங்க சரியா. ஒரு லாஸ்ட் டைம் என்ன பண்றாங்கம்மா இப்போ அப்படி சொல்லி நம்ம ஒரே பரபரப்பா இருக்காங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுவீங்க அப்படின்னா சரி எட்டி பாக்குறாங்க அதை வந்து எட்டி நம்மள வந்து பாக்குறாங்கன்னு சொல்லி அம்மா எட்டி பாக்குறாங்க அப்படி வச்சுக்கலாமா. அப்படி வச்சுக்கோங்க. இது நல்லாதான் இருக்கு. பன்சல் எட்டி பாக்குறேன் இது நல்லா இருக்குமா. நான் திருப்பி எனக்கு ஞாபகம் வரணும் சரியாமா. 3% சொல்லும்போது பன்சல்னா எட்டி பாக்குறாங்க நல்லா இருக்கு. 8-10 வந்துச்சு அப்படிதானம்மா. தலைச்சவங்களுக்கு ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கம்மா ஃப்ரெண்டு பாஞ்சி வந்து பண்ணா அம்மாவை என்ன பண்ணாமா முதல் டெலிவரி பார்க்க வராங்க. அதே ரெண்டாவது டெலிவரி என்ன பண்றாங்கம்மா எட்டி பார்க்க அப்படி வச்சுக்கலாம். ரெண்டாவது டெலிவரி சும்மா அப்பப்போ எட்டி பாக்குறேன். குழந்தை வெளித்தள்ளல் இருக்கலாமா. இதுக்கு என்னமா சொல்றாங்க இது ஒண்ணு அர்த்தமா இருக்கும் தலை கர்ப்பிணிகளுக்கு 2 மணி நேரம் ஆகுது உங்களுக்கு சரியாமா ஓகே. 2 hours என்ன பண்றாங்கம்மா குழந்தை வெளியே வர ப்ராசஸே பாருங்க அதே எவ்வளவு கஷ்டம் பாருங்கம்மா. இல்லமா 2 hours என்ன பண்றாங்கம்மா அது ஆகுது. இது பன்சல்காரிகள் எவ்வளவுமா இருக்கும் அவங்களுக்கு 1 hour ஆகுது, அதுல பாதி ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா. இதே மாயை வெளித்தல் வந்து பாத்தீங்கன்னா தலை சூழ்க்கு எவ்வளவுமா இருக்கும் ஒரு 20 minutesல சரியாமா. ஒரு 15-20 minutes என்ன பண்றாங்கம்மா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆயிடுது. நம்ம ஏற்கனவே என்ன பண்றோமா நம்ம சுருங்கல் வெளி பார்த்தோம்மா 15 to 20 அது மாதிரி 20 என்ன பண்றாங்கம்மா 20 minutes வந்து ஆயிடும். இவங்க என்ன பண்றாங்கம்மா இன்னும் 10 minutes எக்ஸ்ட்ரா ஆகுது. இது மட்டும் தான் கொஞ்சம் இந்த டைமிங் கூட மாறி இருக்கும் 20-30 நிமிடங்கள். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரியா. பன்சல் கரைகள் இதை தெளிவாயிட்டீங்கம்மா. இது மறக்க கூடாது. இதுல கண்டிப்பா இதுல கொஸ்டின் வருமா சரியா பாத்துக்கோங்க. இப்ப எங்கம்மா விட்டோம் மகவு வெளித்தல். ஓகே. இது ஏன்னா திருப்பி அதே வந்துட்டு இருக்கு. அதை விட்டு என்ன பண்றோமா அது நம்மளுக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஓகே. என்ன பண்றாங்கம்மா தலை கர்ப்பிணிங்களுக்கு எவ்வளவு நேரமா 2 மணி நேரம் சார் ஓகே. இது முதல் பன்சலுக்குமா 1 மணி நேரம் சார் ஓகே. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாமா அதுக்கு வந்து அந்த டைம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே. இப்ப என்ன பண்றாங்க பனிக்கூடம் உடைஞ்சிச்சு மகவுல என்ன பண்றாங்க பனிக்கூடம் உடைஞ்சிச்சு கழுந்து என்ன பண்றாங்கம்மா முழுவதும் விரிவடைஞ்ச விட என்ன பண்றாங்கம்மா மகப்பட்ட வழி என்ன பண்றாங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் கம்முன்னு இருக்கும், கொஞ்சம் என்ன பண்றாங்க கொஞ்சம் சைலண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வழி எப்படிமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வர ஆரம்பிக்கிறோம். நம்ம வர வச்சு என்ன பண்ணுவோம் அம்மாவுக்கு ரொம்ப வரும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு வரும் அப்படின்னா ஆமா பிறகு பொறுக்க முடியாத அளவுக்கு என்ன பண்றாங்கம்மா கடுமையான வழியை உண்டாக்கும். அந்த வழி என்ன பண்றாங்கம்மா
அந்த வலி நல்லதுதான் அந்த டைம்ல. சரிமா, அந்த வலி வர்றது அப்பதான் என்ன பண்ணுவாங்க, அந்த புஷ் அந்த வேர்டிங் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணாங்கமா, அந்த முக்கும் போது என்ன பண்ணாங்கமா, நம்ம அவங்க சப்போர்ட் பண்றோம், நம்ம வரது என்ன பண்ணாங்கமா, சப்போர்ட் பண்ணாதான் அந்த ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது நடக்கும். சரியாமா, என்ன பண்ணாங்கமா, கீழ் நோக்கி திணறி என்ன பண்ணாங்கமா, முக்கும்படியாக செய்து மகவை வெளித்தள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த கருப்பை தசை என்ன பண்ணாங்கமா சுருங்கி வரையும் போது அதனோட உந்தி பேசிகள் சேர்ந்து சுருங்கி வரும். இது வரைக்கும் என்ன பண்றாங்கம்மா, கருப்பை பேசிகள் தான் எப்படிமா இருக்கும், ஒரு வந்து பாத்தனா எல்லாமே ஒரு வாலண்டரியா வந்து இதுக்கு அப்புறம் ஆயிடுமா, கருப்பை பேசிகள் ஆட்டோமேட்டிக்கா அது இன்வாலண்டரி தான், அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. பட் அப்டாமன் எப்படிமா இருக்கும், அது வந்து நம்ம கண்ட்ரோல்ல மேல வந்து வாலண்டரி ஆகும். அப்படிதான் ரெண்டு பேசிகள் ரொம்ப முக்கியம். கருப்பை பேசி ஒண்ணு, இன்னொன்னு உந்தி பேசி. அது என்ன அர்த்தம், கருப்பை பேசினா உந்தி பேசினா நம்ம அர்த்தம். அவ்வளவுதான்மா, இதான் கான்செப்ட். சரியாமா, கருப்பை பேசி அது வந்து பாத்தா நம்ம இன்னும் அது அப்டாமன் மசில்ஸ் என்ன பண்ணுவோமா, நம்ம அந்த குழந்தை நம்ம வெளியே வரும்போது என்ன பண்ணாமா, அது கூட என்ன பண்ணுவோமா, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்வாலண்டரி மாதிரி என்ன பண்றாங்கம்மா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாகுது. சரியாமா, ஆயிட்டுனா அதுவும் இன்வாலண்டரி வந்து அனிச்சையா வந்து செயல்பட ஆரம்பிச்சு சொல்லிருக்காங்க. சரியா இருக்காமா, உந்தி பேசிகள் கர்ப்பிணிகள் இச்சைக்கு உட்பட்டிருக்கணும். மகப்பேறு காலத்துல உந்தி பேசி என்ன பண்ணாமா, கருப்பை பேசிகளை போல அனிச்சா பேசிகளை போல இதுக்காதான் கான்செப்ட். தெரியுமா, இச்சைன்னா என்ன பண்ணாங்கம்மா, இச்சைன்னா நம்ம கண்ட்ரோலா இருக்குது, அனிச்சைன்னா இன்வாலண்டரி. ஆமாம்மா, அதான் சொல்ல வராங்க. சரியா, இதுல என்னமா, இதுல ஒரே ஒரு பையன் தான் படிக்கணும். என்னமா மைண்ட் வச்சுக்கணும், அந்த அப்டாமன் மசில்ஸ் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணாங்கம்மா, டைமிங் ஒண்ணு, அதுக்கப்புறம் அப்டாமன் மசில்ஸ் என்னமா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வாலண்டரியா ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா கதை தான்மா, அது ஒரு தரப்புல இந்த வலி அதிகரிக்கும் போது என்ன பண்ணாங்கம்மா, கர்ப்பிணி வந்து பார்த்தா கையில உள்ள பொருளை சப்போர்ட்டுக்கு பிடிக்க பார்ப்பாங்க. சரியாமா, மூச்சு இழுத்து பிடிச்சிப்பாங்க. கீழே என்ன பண்ணாங்க, வலி ஒன்றும் அதிகமாகும். சரியா, கருப்பேதமாகவும் என்ன பண்ணாமா, வெளியே வர ஆரம்பிச்சிருவோம் நம்ம குழந்தையும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கம்மா, அந்த டைம்ல பார்த்தா அம்மாவுக்கு எப்படிமா இருக்கும், நம்ம நார்மலா என்ன பண்ணாமா, ஒரு சின்ன ஒரு இது வெளியே வந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிதானம்மா, வரும்போது நம்ம கிட்ட எவ்வளவு கேஜிமா இருப்போம், மினிமம் 3 kg இருப்போம். 3 kg வரும், ரொம்ப இருக்கும். எப்படிமா இருக்கும், அம்மாவுடைய முகம் பார்த்தா அதைச்சு காணப்படும். ஓகே, பேலா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. ஓகே, அதிகத்து வரும்போது மகப்பேறு வலி என்ன பண்ணுவோம், சிறிதாக மகவை கீழ் நோக்கி வலி தரும் போது என்ன பண்ணாங்கம்மா, கருப்பை சுருங்கும் வலி எப்படிமா இருக்கும், பின்னே உள்ள என்ன பண்ணாங்கம்மா, அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன போது விரைவிக்கு என்ன பண்ணாங்கம்மா, அதை தாண்டினா விரைவிக்கு வந்து போனா அந்த பெயின் ஸ்ப்ரெட்டிங் ஆகும். ஓகே, அதனால என்ன பண்ணுவாங்கம்மா, மகப்பேறு ஆரம்பமான முதல் கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கம்மா, அம்மாக்கு அந்த எனிமே கொடுத்து என்ன பண்ணுவாங்கம்மா, பீச்சி கொடுத்து என்ன பண்ணுவாங்கம்மா, மோஷன்ஸ் ஃபுல்லாக வந்து பண்ணா வைக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன பண்ணாங்கம்மா, அந்த டைம்ல வரது முடி வந்து மோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமா மகவின் தலை இறங்கி கொண்டே வரும்போது அந்த விடப்பத்தி அழுத்தம் என்ன பண்றாங்கம்மா, இது ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தை வராங்க. ஓகே, வரும்போது என்ன பண்றாங்கம்மா, அப்போ நம்ம அந்த பெரினியம் சப்போர்ட் கொடுக்கணும். ஓகேமா, அந்த பெரினியம் சப்போர்ட் கொடுக்கணும். என்னமா ஆயிடும், அந்த பெரினியம் வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சு. பெரினியம் கிளியர் ஆகலாம் என்ன பண்ணுவாங்கம்மா, குழந்தை அந்த வெளியே வரும்போது என்ன பண்றாங்க, சூப்பர்மா அப்படிலாம் இருக்கலாமா. அந்த டைம்ல என்ன சொல்றாங்கம்மா, அது நம்ம கிழிச்சு அது தனி டாபிக்கா படிப்போம். ஓகே, அதே என்ன பண்றாங்கம்மா, நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, அந்த சப்போர்ட் என்ன பண்றாங்கம்மா, அந்த குழந்தை வரத்துக்கு கை இந்த ஷேப் வச்சு என்ன பண்ணுவோமா, வச்சு நம்ம தலை வராங்களாமா, தலைக்கு இந்த அளவு சப்போர்ட் கொடுத்தாலும் இப்போ என்ன பண்றாங்கம்மா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருவாங்க. ஏர் இருக்கும். ஓகே, என்ன பண்ணாதம்மா, பெரிய அளவுல இருக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க. சரியாமா, அதான் சொல்லியிருக்காங்க. விடமும் வீங்கி காணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கம்மா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே டைல்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது என்ன பண்ணாங்கம்மா, அதுக்கப்புறம் ஒரு கடுமையான ஒரு வழி வந்து என்ன பண்ணாங்கம்மா, அதுக்கப்புறம் அகல்வாசல் வழி என்ன பண்ணாங்கம்மா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகல் வாசல். ஓகேவா, வெளியே வராங்களாமா, அந்த அகல் வாசல் எப்படி என்ன ஷேப்பா இருக்கும்னா சதுர வட்டம். நம்ம தலை எப்படிமா இருக்கும், நம்ம தலை இருக்கணும், குழந்தைங்க தலை சதுர வட்டம் சொல்லியிருக்கும். அது வெளியே வர என்ன பண்றாங்கம்மா, நம்ம அங்கிருந்து உள்ளே இருந்து வெளியே வரும். அதனால ஆட்டோமேட்டிக் என்ன பண்றாங்க, அகல் வாசல் காலத்துக்கு சதுர வட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த சதுர வட்டமானதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கும், போக என்ன ஆயிடும், அது வட்டமான பதியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. அதுக்கப்புறம் சொல்றாங்க ஃபைனல் ஸ்டேஜ். சரியா, என்ன பண்ணுவாங்க, இன்னும் யோனி பாதி என்ன பண்ணுவாங்கம்மா, மகவன் சிரசின் உச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுவதற்கான இப்போ என்ன பண்ணுவாங்க, விடவும் அதிகம் அழுத்தப்படுறது மிகவும் என்ன பண்ணுவாங்கம்மா, விரிந்து பறிந்து தன்மையா இருக்கும். இப்போ விடபத்தின் அதோட திக்னஸ் எப்படின்னா பேப்பரோட திக்னஸ் மாதிரி சொல்றாங்க. சரியா, சபூத்தாடினா அந்த ஒரு பேப்பரோட திக்னஸ் மாதிரி தான் சொல்றாங்க. அதை நம்ம கம்பேர் பண்ண என்ன பண்ணாங்கம்மா, ஆழம் விழுது. சரி, ஆழம் விழுது, ஆழம் இலை இருக்கலாமா, ஆழம் அந்த இலை தளிர்னா அந்த சின்ன இலையை கூட அவ்வளவு சாஃப்டா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. என்னமா மாறுது, சரிமா, ஆமா, விடப்பத்தின் சோறு என்ன பண்றாங்க, ஆழம் இளந்தலின் இருக்கு. ஓகேமா, அது இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆழம் இலை அது மாதிரி இருக்கு. என்ன பண்றாங்க, உள்ளே இருந்து என்ன பண்றோமோ, நம்ம ப்ரெஷர் போட்டு வெளியே வரோம். என்ன பண்ணுவோம், இங்க உள்ள போக இப்படி வரும், இப்படிதான் வந்துட்டு இருக்கோம். இப்படி வந்துருக்கும் போது இப்ப பார்த்தா எப்படிமா இருக்கும், என்ன லெட்டர் மாதிரிமா இருக்கும், டி மாதிரி. சரியாமா, ஆமா, ஒரு என்ன பண்ண அல்பப்பட்ட வருது அப்படின்னா டி மாதிரி என்ற ஆங்கில எழுத்துல என்ன பண்றாங்க, அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிமா, விதையின் முன் சுவரி எழுத்தில் பிதுங்கி இருக்கும். இந்நிலையில் என்ன பண்றாங்கம்மா, மகுடம் என்ற பண்டைய முதல்வர் புரியுள்ளாங்க. அதை நோட் பண்ணிக்கோமா, மகுடம்
விடையின் முன் சுவரம் என்ன பண்ணாங்கம்மா அதுவும் எழுத்திருக்கிறீங்க என்ன பண்ணாமா அதுவும் அது போல எல்லாமே என்ன பண்ண எல்லாம் டைரக்டாக எப்படிமா இருக்கும் எல்லாமே ப்ரெஷர் இருக்கிறனால எல்லாமே இப்படிதான் இருக்கும். அப்ப விடபத்தை சொன்னா என்ன பண்ணுவா மகுடம்னு சொல்றாங்க. மலை போல மகுடம்னா மலை தான் சரியா மலையை போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இப்ப என்ன பண்றாங்கம்மா அதுக்கப்புறம் குழந்தை வந்து பார்த்தா அந்த என்ன பண்ண விடப சோறுலாம் இது பண்ணி வந்தாச்சு. அதுக்கப்புறம் குழந்தை வெளியே வரது போறாங்க லாஸ்ட் ஸ்டேஜ் தெரியுமா. இந்த டைம் என்ன பண்றாங்கம்மா சிரசு வந்து பார்த்தீங்கன்னா முந்த என்ன பண்றாங்கம்மா மூவ் ஆகி வர விடரி என்ன பண்றாங்க மேகலாம் அனுப்பிச்சு கீழே என்ன பண்றாங்கம்மா ப்ரெஷர் பண்ணி எடுத்து என்ன பண்றாங்க ஏற்கனவே சொல்லி குழந்தை எப்படி ரொட்டேஷன் இருப்பாங்க ரொட்டேஷன் வந்தோம்னா சுத்திட்டே வருவாங்க சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்காமா. அது சுத்திட்டே தான் வருவாங்க. அந்த கிளாக் அந்த சுத்தல் எப்படிமா இருக்கும் கிளாக் வைஸா இருக்கும். சூப்பர். நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்றாங்கம்மா எப்பவுமே கிளாக் வைஸ் தான். இந்த பூமிக்கு நம்ம பூமி எப்படிமா சுத்தம் கிளாக் வைஸ் பாத்தீங்களா இல்ல ஆன்டி கிளாக் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தம் சொல்லியிருப்போம். அதனால தான் நம்மளுக்கு எப்படிமா இருக்கும் சூரியன் கிழக்கு நம்ம கைச்சில படிச்சிருப்போம். அது என்ன பண்ணாங்கம்மா நம்மளோட ரொட்டேஷன் வந்து பார்த்தா நம்ம இந்த பூமி என்ன பண்ணாங்கம்மா அந்த ஒரு கிழக்கு இருக்கிற மாதிரி கிளாக் வைஸா தான் இருக்கும். நம்ம என்ன பண்றோமா ஒரு வனப்புறமா சுத்திட்டு வருவோம் சுத்திட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணாங்க மேகநாடு திங்கி மட்டும் வந்து அழித்து என்ன பண்ணாங்க தோல் போட்டு ஒரு சைடுல இருந்துட்டு அப்படியே அழிச்சிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முக்கியமா என்ன பண்ணோம் அந்த ப்ரெஷர் வர என்ன பண்ணுவோம் அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அம்மா என்ன பண்ணாங்கம்மா அவங்க கூட ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன பண்ணுவோம் வெளியே வர ஆரம்பிச்சிருவோம் சரியா. ஓகே அது பார்த்துக்கணும். தலை முன்னுக்கும் முந்தியும் வழி இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவாங்கம்மா இதுல என்ன பண்றாங்கன்னா அந்த என்ன பண்றாங்கம்மா அந்த சுருங்க வழி என்ன பண்ணுவாங்க கண்டினியூஸா கொஞ்சம் கேப் என்ன பண்ணுவாங்கம்மா உள்ள வரும்போது கொஞ்சம் முன்னாடி வருவோம் சரி வழி இல்லாத என்ன பண்ணுவோமா திருப்பி வருவோம் முன்னாடி போறோம் அப்படி மாதிரி சொல்றாங்க சரியாமா பார்த்துக்கணும். சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான ஓய்வு இல்லாத வழி உண்டாகி அது பிறகு கடுமையாக வழி வரும்போது என்ன பண்ணாங்கம்மா அதாக பாருங்க பெருநீர் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியாமா. இதெல்லாம் என்ன பண்ணாங்க அது கிளியா இருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே அதுக்கப்புறமா தலை வெளியில் வந்ததும் ஒரு சில நிமிடங்களுக்கு வழி என்ற பின் ஓய்வு கிடைக்கும் என்ன பண்ணாமா பின் மறுபடியும் கடுமையான வழியாரமாகி வெளி வந்த தலை என்ன பண்ணாமா வலப்பக்கமாக சுழல வருகிறது அப்படின்னு இருக்காமா இருக்கா அந்த பேரோட இருக்கிறோம் அதை நோட் பண்ணிக்கோமா. ஓகே பகவு இடது பக்கமாக படுத்தல முகம் என்ன பண்ணாங்கம்மா மேல் நோக்கி இருக்கும். தலை சுடுறது என்ன பண்ணாங்கம்மா தோல் பாகம் தலைவர் என்ன பண்ணாமா தோல் பாகத்தை தான் வெளிவரதை குறிக்கும். இடது தோல் என்ன பண்ணாங்கம்மா லெஃப்ட் சைடு என்ன பண்றாங்கம்மா மேல குழந்தை வராங்க. ஓகே வரும்போது என்ன பண்றாங்கம்மா சுத்திட்டு வரும்போது என்ன பண்றாங்கம்மா அந்த தோல் பட்டு வந்து ப்ரெஷர் கொடுத்து வெளியே வந்துடுறாங்கன்னு சொல்றாங்க. வெளியே வந்ததுக்கு என்ன பண்றாங்கம்மா தலை வெளியே வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நம்ம ஆயிடும் அம்மாக்கு கொஞ்சம் அந்த பெயின் இருக்காது சரியாமா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா தோல் படம் வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க கால்லாம் வந்து ஈஸியா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க சரியாமா. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கம்மா அதுக்கப்புறம் வந்து பனிக்குழி மறுபடியும் என்ன பண்றாங்கம்மா பேலன்ஸ் பனிக்குழி திருப்பி வெளியே வரும். இரண்டாவது கட்ட முடிவு என்ன பண்றாங்கம்மா கருப்பை சுருங்கி சதுர வட்டமான கழலை போல எங்க இருக்குன்னா கொப்புளுக்கு மேல இருக்கும். இது ரொம்ப முக்கியம் சரியாமா. என்னன்னா சாரிமா கொப்புளுக்கு மேல சொல்லுங்க கொப்புளுக்கு கீழே இருக்கும். அப்புறமா ஸ்டார்டிங்க அப்ப திருப்பி வந்து ஸ்டார்டிங் திருப்பி அது நார்மல் லொகேஷன் போறது என்ன பண்றாங்கம்மா அது கொப்புளுக்கும் கீழ் சரியாமா சதுர வட்டம் கழுவுனா கீழே வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. பசங்க வந்துட்டாங்களா இன்னைக்கு ஒரு வந்தாச்சு நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக வந்து உங்க டைமிங் மட்டும் கொஞ்சம் அந்த ரீகால் பண்ணும்போது மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு சில பேர் அதை கொஞ்சம் வந்துக்கோங்கடா சரியா. அதுக்கப்புறம் என்ன சொல்றோமா இது முடிச்சாமா இது முடிச்சாமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பகவதி கலர்ல அந்த டி ஷேப் சார் அது இப்போ அது லாஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்மா ஃபர்ஸ்ட் டைமிங் ஓகே அது காமனா அதுக்கப்புறம் நம்ம வாலண்டரி இன்வாலன்ட் அதான் ரொம்ப முக்கியம் சரியாமா. கருப்பை பேசிகளும் முந்தி பேசி என்ன பண்றாங்கம்மா எது வந்து பார்த்தோன்னா வாலண்டரி எது இன்வாலன்ட் சொல்லி அதை போய் பார்த்துக்கோங்க சரியாமா. அது ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா வலி வந்து பார்த்தா பரவிட்டே இருக்கு சரியாமா. அது என்ன பண்றாங்கம்மா ஒவ்வொரு பாட்டும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கருப்பையில் ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்கம்மா அப்புறம் வந்து வலி வந்து விரைவு வரையோட பரவிட்டே இருக்கும் அந்த வலி கொஞ்சமா டெவலப் ஆகும். அந்த லாஸ்ட் என்ன பண்றாங்கம்மா அதுக்கப்புறம் வந்து அந்த விடப்பம் என்ன பண்றாங்கம்மா அதோட ஷேப் சொல்லியிருக்கும் அப்படின்னா அது ஒரு இந்த இது சொல்றேன் விடப்பத்தோட என்ன பண்றாங்கம்மா ஷேப் எப்படிமா இருக்கும் சதுர வட்டமா ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அதை மெஷர் பண்ணதுமே இதோட போட்டுருப்பாங்க அப்புறமா
கழுத்து முகம் 10 சென்டிமீட்டர் எந்த ஸ்டேஜ்னா எங்கம்மா போயிடுவீங்க? அது டைலேஷன்ல விரிவடையுதுன்னா நம்ம என்ன பண்ணணும், விரிவடைந்து தான் போயிடணும். சரியாமா? அது தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா என்ன பண்ணுவோம், இங்க வந்து பார்த்தோன்னா கருப்பு எங்க தான் சொன்னா கழுத்துலாங்க வெளி முகம் வருது. சரியாமா? விடப்ப சோர்லாங்க சொல்றோம், அதுக்கப்புறம் நம்ம கழுத்து முகம் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியாமா? விரிவடைகிறதுங்கிறது அங்க. சரியாமா? வெளியே இதை ஃபுல்லா என்ன பண்ணுவோமா, குழந்தை வெளியே வர்றது இங்க. ஓகே, அதை மைண்ட் வச்சுக்கோங்க, தப்பு பண்றாதீங்க. அதுக்கப்புறம் என்ன முடிச்சாமா, அதுக்கப்புறம் மாய வெளித்தள்ளல். இது மாய வெளித்தள்ளல் என்ன பண்ணுறோமா, தலைகர்ப்பணிகள் எவ்வளவு நேரமா, 20 நிமிஷம். 20 நிமிஷம். ஆமா சார். அதே வந்து பாருங்க பன்சூல் கரைகளுக்குமா 20ல இருந்து 30 நிமிஷம். 30 நிமிஷங்கள். அது ஆல்ரெடி சொன்னதா. இது மட்டும் என்ன பண்றாங்கம்மா, ஃபர்ஸ்ட் அம்மாக்கு வந்து எப்படிமா இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படி வச்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் பேபிக்கு? ஓகே, சரி. அதுக்கப்புறம் மாய வெளியே என்ன பண்றாங்கம்மா, குழந்தை நம்ம வெளியே வந்தாச்சு, நம்ம வந்தப்புறம் அப்பா என்னம்மா பண்ணுவாங்க, அம்மா அப்பாடாம ஒரு மூச்சு விடுவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்படிதானம்மா, கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா, கர்ப்பிணிக்கு மீண்டும் கருப்பை சுருங்கி இருக்கும் போது வலி உண்டு. மறுபடியும் என்ன பண்றாங்கம்மா, மறுபடியும் கருப்பை என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அதோட பேசிக் அதோட லொகேஷன் போகணுமா, அது லொகேஷன் மறுபடியும் கருப்பு என்ன பண்ணுவோம், இறுகி சுருங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இறுகும் வலி வர வர கருப்பை சுருங்கி கடினமாகவும் கெட்டியாகவும் மாற்றமடைகிறது. சரியாமா? எப்படிமா மாத்தணும், இது ரொம்ப முக்கியமா. இருக்கும் போது கருப்பை எப்படிமா மாறணும், சுருங்கி கடினமாகவும் கெட்டியாகவும் மாற்றம் அடையணும். இது வந்து பார்த்தா நீங்க அப்னாமல் நினைச்சிடக்கூடாது. சரியாமா? இதை நோட் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல கடினமாகவும் கட்டியாம வலி இடைநிலை என்ன பண்ண மிருதுவாகிறது. ஆனால் மகப்பேட்டை தொடர்ந்து என்ன பண்ணாங்கம்மா, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் உடனே வந்து பார்த்தா கருப்பை வந்து பண்ணோம் தட்டையாகவும் மிருதுவாகவும் சாஃப்டா இருந்தா. சரியாமா? சாஃப்டான தட்டு போலன்னு வச்சுக்கோமா, சாஃப்டான தட்டு போல வச்சுன்னா அது என்ன பண்றாங்கம்மா, அது அப்நார்மல். புரியுதாமா? ஓகே சார். இதே கடினமாகவும் கெட்டியா வந்துச்சுன்னா அது நார்மல். அது என்ன பண்றாங்கம்மா, என்ன தட்டுமா சொன்னேன், சாஃப்டான தட்டு. தட்டு போல வந்துச்சுன்னா அது அப்நார்மல். அதை நோட் பண்ணிக்கோங்க, ஆபத்தான அறிகுறின்னு சொல்றாங்க. ஓகே சார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா, ப்ளீடிங் ரொம்ப ஆகும். ஓகேமா? வலி ஏற்படும் போது குருதி வெள்ளமாக வெளிவரும். அப்போது வெளிப்படும் குருதியின் அளவு எவ்வளவு சொல்றாங்க, 200 ml சார். இது எங்க பார்த்தோம் இருக்காமா, 200 ml 200 மில்லிகிராம் தான் சார் பார்த்தோம் இரும்பு சத்துக்கு. அது ஓகே, நம்ம இந்த 200 ml பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? 122 இந்த மென்ஸ்ட்ரல் டைம்ல என்ன பண்றோம், பூப்பு காலத்துல பெரும்பாடு எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம். பெரும்பாடு இல்லம்மா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பூப்பு காலத்துல எவ்வளவு குருதி வெளின்னு சொல்லி அளவு பார்த்துப்போமா, 60 to 100 ml தானே சார் பார்த்தோம். அது ஒரு புக்ல எவ்வளவு வரும், 200 வரும்னு சொல்லிருப்போம். ஞாபகம் இருக்கா? அதே அதோட வர அந்த ஓவர் என்ன பண்ணாமா, இது 200 ml. இது எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இப்போ இன்னும் கன்ஃபியூஸ் ஆகாது உங்களுக்கு. சரியா? அங்க வர அந்த 200 ml என்ன பண்ணாமா, இங்கே வந்தப்போ அந்த அளவு ஃபீடிங் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி? ஓகே, கேட்ட क्वेश्चन, இதையும் கேட்ட क्वेश्चनமா. இவ்வாறு குருதி வெளிப்படுது என்ன பண்ணாமா, கருப்பிலே நஞ்சு கூட என்ன பண்ணாமா, நஞ்சு குடியில அந்த பிரசனம் எல்லாம் பிரியது வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கருப்பையின் மேல் பகுதியில் இணைந்துள்ள மாயை பிரிந்து என்ன பண்ணாமா, கீழ்ப்பகுதியை வந்து அடையும். என்ன பண்ணாங்கம்மா, அந்த மேல பண்டஸ்ல தான் இருக்கும் அட்டாச்மெண்ட். அப்படி நம்ம சொல்லியிருப்போம், இனிஷியலி சொல்லியாச்சு. அதை என்ன பண்ணாங்க, கொஞ்சமா வந்து பார்த்தா அந்த பிறகு கீழ்பாதை வந்து வந்தடையும். பின் இறுதியா என்ன பண்ணாங்கம்மா, ஒரு வழி ஏற்பட்டு நஞ்சு குடியும் மாயை என்ன பண்ணாங்கம்மா வெளியே வர ஆரம்பிச்சு சொல்றேன். இந்த காலத்துல வரதான் என்ன பண்ணாங்கம்மா, அம்மாக்கு ரொம்ப பெயின் இருந்தாலும் என்ன பண்ணாங்க, பெயின் ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, ஸ்வெட்டிங் ஒரு ட்ரிகர் மாதிரி வரும்னு சொல்றாங்க. சரியாமா? ஒரு வித நடிர் உண்டாகும். ஆனா இது என்ன பண்ணா, இது பிசியாலஜிக்கல் தான். சரியாமா? அது சுகர்ன குடின்னு தான் சொல்றாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அஜய்குமார் 007. இது ஏமா வருது, அதிகமா வேர்வை காரணமாகவும் உடல்ல குருதினால குறைஞ்சாலும் அம்மாக்கு வரும்னு சொல்றாங்க. அந்த டேபிள் போட்டிருப்பாங்க. ஓகேவாமா? நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, அது முக்கியமா டேபிள் தான்மா. டேபிள் இப்ப அதுக்கப்புறம் இப்ப பார்க்க போற ஒரு ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியாமா? ஓகே, அப்ப என்ன பண்றாங்க, இப்ப சொல்ற டைம்ல என்ன பண்றாங்கம்மா, இது சராசரி நேரம் தான். இதுக்கு என்ன பண்றாங்கம்மா, இது குறைஞ்சிருந்தாலும் அதிகமானாலும் என்ன பண்ணுமா, டாக்டர்ஸ் வந்து பார்த்தா அவங்க பார்த்து என்ன செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் மகப்பேறு நிகழ்வின் படிநிலைகள் இது என்ன பண்றாங்க, இப்ப பார்த்ததெல்லாம் ஷார்ட் பண்ணி என்ன பண்ண போறோமா, இது பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சில இது அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க, இப்ப சொன்னது மட்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை இன்னும் ஷார்ட் பண்ணி என்ன பண்றாங்கம்மா, காலகாலமா கேட்கிற கொஸ்டின்ஸ் இந்த இடம் தான். ஓகே, இப்போ ஓகே, இப்போ 3 பாயிண்ட் இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேம்மா, இல்ல கூபக தரை மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னு வைங்களாமா. கூபகம் என்ன பண்றாங்கம்மா, கூபக தரையில வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை நீங்க எங்கம்மா எழுதுவீங்க, விரிவு கட்டமா மகோ வெளி தரலாமா, எதுமா எழுதுவீங்க? கூபக தரை வந்து அது இது அதித்து இருக்கும், வீங்கி இருக்கும்னு சொல்றது வந்து மகவு வர்றப்பதானே சார் சொல்லுவாங்க. விடபட்ச அது நம்ம விடபட்சோர்தனமா சொல்லிருந்தோம், விடபட்சோர்தனம் அந்த ஏரியால சொல்லிருந்தோம். நாங்களும் போனோம்,
இருக்கலாமா? காசு வேணும். பூபக தரைனா பெல்விக் ஃப்ளோர் சொல்லுங்க கேக்குதாமா? இப்பதான் ஓகே. pelvic floor நான் தான் சார் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே. அந்த கூபக தரை என்ன பண்றாங்க? அதுல உருவ மட்டங்கள் எந்த ஸ்டேஜ்லமா இருக்கும்? இதுல எதுலமா இருக்கும்? பட் நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். பட் நீங்க அந்த இது மட்டும் அதுக்கு கொஞ்சம் ஆனா இருக்கும். அது ஒண்ணு மட்டும் நீங்க படிக்கணுமா? 3 இதுல என்ன பண்றாங்கமா? கூபகத்தரையின் மாற்றம் மட்டும் என்ன பண்றோமோ அது எதுல வருது? கூபகத்தரையின் மாற்றம் மட்டும் எதுல வரும்? கூபகத்தரை மகவு குழந்தை என்ன பண்றாங்கமா? குழந்தை வந்து நம்ம கேக்குதாமா பானுமதி? எஸ் சார் கேக்குது சார். ஓகே. மகவு என்ன பண்றாங்க? குழந்தை வந்து கூபக தரையில உட்கார்ந்து விளையாடுறாங்க. அத மட்டும் படிச்சுக்கோமா. சரியா? கூபகத்தரையின் உருவ மாற்றம் இருக்கலாமா? கூபக தரையில பெல்விக் ஃப்ளோர்ல உட்கார்ந்து என்ன பண்றாங்க? குழந்தை மகவு விளையாடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் படிக்கணும். மீதி எல்லாமே கான்செப்ட் தான்மா. சரியா? இப்ப என்ன கான்செப்ட் பாப்போம். ஓகே. விரி என்ன பண்றோமோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் விரிவுதனமா. இப்ப கருப்பையின் சுருங்கி இருக்கும் வரை அப்ப எங்கமா போயிடணும் ஆட்டோமேட்டிக்கா விரிவு கட்டம் சார். விரிவு கட்டம். இப்ப கருப்பையும் விரியுது கூட என்ன பண்றாங்கமா? சேர்ந்து இன்னொன்னு என்னமா இருக்கு? உந்தி பேசியும் சேர்ந்து விரியுது. அது எதுக்குமா போவீங்க? ஏழைய காலுக்கு தானே குடிப்பாங்க. நம்ம சைலண்டா இருங்க. கருப்பை மட்டும் விரியுதுன்னா கேக்குதாமா? பிரேக் ஆகுதா? இல்ல சார் இல்ல சார். என்ன பண்றாங்கமா? கருப்பை என்ன பண்றாங்கமா? கருப்பை தசை மட்டும் என்ன பண்றாங்கமா? அந்த கருப்பின் சுருகி இருக்க வழி மட்டும் ஏற்படுச்சுன்னா அது விரிவு கட்டம். இதே கருப்பை மட்டும் என்ன பண்றாங்கமா? கருப்பை பேசி மட்டும் வயிற்று பேசி என்ன பண்றாங்கமா? அது இரண்டாம் கட்டம் சார். அது இரண்டாம் கட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியாமா? பொதுவாக கருப்பை சுருங்கி இருக்க வழி ஏற்பட்டாலும் அது ஃபர்ஸ்ட் கட்டம் தான். அப்படி வச்சுக்கலாமா? கருப்பை பேசி என்ன பண்றாங்கமா? வயிறு அப்டாமல் 2 மசில்ஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உடனே மகவு கட்டம்னு வச்சுக்கலாம். சரியாமா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கமா? கருப்பையின் கீழ்ப்பாதை விரிவடைதல். இது எதுமா வச்சு கீ பாயிண்ட் அந்த விரிவடைதல வச்சுக்கலாம். 10 சென்டிமீட்டர் டைலேட் ஆகும். சூப்பர்மா. அத வச்சுக்கலாம். பட் கான்செப்ட் நம்ம அது விரிவடைதல் வந்தாலே கண்ண மூடிட்டு எழுதிடலாம். ஓகேமா? கருப்பையின் கீழ்ப்பாதை விரிவடைதல், பனி கருப்பை கழுந்து தொடர்ந்து திண்மையாகி விரிவடைதல். அந்த விரிவடைதல் வச்சு நம்ம எழுதிடலாம். ஓகே. பைஜின் காட்டலையா? அதுக்கப்புறம் பனிநீர் பை பனி குடமாதல் அப்படின்னு இருக்காம இது கேட்ட கொஸ்டின் முன்னாடியே சொன்னோமா? இது பனி குடமாதல் இங்க. பட் உடையது வந்து இங்க 2வது ஸ்டேஜ்ல சொல்லிருப்பாங்க. ஓகே. முதல் ஸ்டேஜோட கடைசி 2வது ஸ்டேஜோட ஆரம்பம்னு முன்னாடி. ஓகே. அதனால இங்க என்ன பண்ணாங்கமா? அதனால வந்து பாத்தீங்க இங்க செகண்ட் ஸ்டேஜ்ல கொண்டு வந்தாங்கன்னு வெச்சுக்கோமா. சரியா? பனிநீர் பை பனி குடம் போல இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் தான் குடமா இருக்கும். உடையது அதுக்கு அப்புறம். அத வச்சு கூட நீங்க வந்துக்கலாம். ஓகே. அதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? அவ்வளவுதான் முடிஞ்சி. சரியாமா? இதுல முக்கியமா இன்னொன்னு என்ன? மகவு இரங்கல். ஓகே. இதுல யோனி பாதை விரிவடைதல் அது என்னமா வரும்? யோனி பாதை விரிவடைதல் அது செகண்ட் நம்ம வெளிய குழந்தை வெளிய வரதுதான். சரியாமா? அது செகண்ட் இதுல தான் வரும். ஓகே. முக்கியமா அந்த கூபகத்தரையின் மாற்றம் அத மட்டும் நிறைய பேர் அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏதாவது நம்ம கான்செப்டோ இல்ல ஏதாவது பார்த்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். சரியாமா? அதை மட்டும் பாத்துக்கோங்க. அது மட்டும் நம்ம புக்ல செகண்ட் இதுல இருக்கு. ஓகே. அது 3வது கட்டம் அது கன்ஃபியூஸ் ஆகாது. சரியாமா? கருவியின் மாயை பிரிதல் மாயை யோனி பதவி வெடித்தல் மற்ற உதிரிசல் வர்த்த கிரியைகள் மற்ற பன்சல் ஆடுதல் என்ன பண்ணுவாங்க? முடிச்சிருவாங்க. ஓகேமா? புரிஞ்சா? இது புரிஞ்சாமா? சொல்ல வரது எல்லாமே இந்த ஒரு டேபிளும் அதுக்கப்புறம் இந்த ஒரு 3 இதுதான் கேட்பாங்க கொஸ்டின்ஸ். மத்த உள்ள இதெல்லாம் என்ன பண்ணுங்கம்மா? அது எவ்வளவு வந்து பார்த்தா டைரக்ட் ஆகுது, அதோடைய அது எதோட கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படி மட்டும் அதை படிச்சுக்கோங்க. சரியா? போதும். சரியாமா? சரி. அடுத்து போலாமா? டைம் என்னமாச்சு? 6:50 ஆக போகுது சார். நம்ம டைம் மட்டும் ஆயிடுதுமா? ஒருவேளை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? சேஸ்க்கு இந்த அளவு ஸ்லோவா போல. ஓகேமா? நம்ம என்ன பண்ணுவோமா? சொல்லிட்டு இதை கொஞ்சம் படிச்சுக்கோமா. ஃபார்முலா மட்டும் சொல்லிட்டு போனேன். உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ கான்செப்ட் சொல்ல ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் புரிஞ்சனா பாருங்கம்மா. சரி இது மாதிரி ஓகேவாமா? போலாமா கிளாஸ்? போலாம் சார். சரிம்மா. ஓகே. சின்ன கான்செப்ட் தான்மா. சரியா? அந்த இதுல அந்த என்ன வருதோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க. திருப்பி என்ன பண்ணுமா? அதை நம்ம எதோட கம்பேர் பண்ணிக்கணுமா? சில ஃபார்முலாஸ் கூட இது கூட என்ன பண்ணுமா? சில கதையோட சேர்த்து இது இந்த வந்துச்சுன்னா இங்க அப்படி சொல்லி வச்சுட்டு தான் படிக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடுமா? நம்மளுக்கு ஈஸியா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஓகே. இதுக்கு ஏதாவது நம்ம பேர் கொடுக்கலாம். பட் என்ன பண்றோமா? அது 2 தான் நம்ம மாய வெளிதலுக்கு கன்ஃபியூஸே ஆக மாட்டோம். சரியாமா? பட் எதுக்குமா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம்? அந்த விரிவு கட்டத்துக்கும் மகவு வெளிதல் அது 2 தான் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆமாமா. அதனால நான் பெருசா ஃபார்முலா ஃபுல்லா என்ன பண்ணிருக்கோமா? என்ன வந்து போனா அதுக்கு ஒரு கதை மாதிரி அதை போட்டு வச்சிருப்பேன். ஓகே. சரி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா? மகப்பெற்ற சாதனங்கள். இது நம்ம சாதனங்கள்னா வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் ஹெல்ப் பண்றாங்க. சரியாமா? என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்னெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதான் சொல்றாங்க. ஓகே. சப்போர்ட் கரெக்டா இருக்கும். ஓகே. மகப்பெற்று பங்கேற்கும் முக்கிய காரணங்கள் மகப்பெற்று என்ன பண்றாங்கம்மா? என்னென்ன ரீசன்ஸ் இருக்கோ அதெல்லாமே என்ன பண்றாங்கம்மா? மகப்பெற்று சாதனங்களா சொல்றாங்க. ஓகே. இது என்ன பண்றாங்க? இதை பத்தி நல்லா தெரிஞ்சதான் என்ன பண்ண முடியுமா? நம்ம டெலிவரி கனெக்ட் பண்ண முடியும் சொல்லிருக்காங்க. இந்த மகப்பெற்று சாதனங்கள் எத்தனை இருக்கும்? மகப்பெற்று சாதனங்களும் 3 தான். இதுவும் 3 தான். இதுவும் திருஷாதனம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றாங்கம்மா? இது கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தது அதே மாதிரி தான் வரும். இதுல சக்தி என்னமா சொல்றாங்க? சக்தினா வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிருப்போம்மா. மகப்பெற்று என்ன மச்சி? சாரிமா. கருப்பை விசி உந்தி விசின்னு சொல்லி பாத்துட்டு போலாமா? அதே கான்செப்ட் தான். சரியாமா? ஓகே. அடுத்து பிரசவ பாதை. பிரசவ பாதை என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்ணுவோமா?
அவ்வளவுதாம்மா. நம்ம என்ன பண்றோம், கருப்பையில ஆரம்பிச்சு இந்த A to Y இருக்கலாமா. ஓகே, அந்த பண்டஸ்ல ஆரம்பிச்சு அந்த அல்கோல் என்ன பண்றாங்க லாஸ்ட் வந்து முடியிற வரைக்கும் என்ன பண்றாங்கம்மா, அது ஃபுல்லா முடியறது எல்லாமே அதுல டிராவல் ஆகி வரும் பாத்தீங்களாமா, அதான் பிரசவ பாதை. நம்ம டிராவல் பண்றதுதான். ஓகேமா, இது நம்ம டிராவல் பண்றது டிராவலர் யாருமா, அந்த பாப்பா சார் குழந்தை. நாம தான். சரியாமா, நம்ம தானே பண்றோம். நம்ம டிராவலர் வந்து நாம தான், அந்த பிரயாணி அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் சக்தின்னு சொல்றாங்க. சக்தி என்ன போட்டாங்க, இதுல எதுமா முதன்மை சக்தி, எதுமா துணை சக்தி? யுட்ரைன் மசில் வந்து முதன்மை சக்தி. நம்ம ஏற்கனவே பார்த்ததான் அதேதாம்மா. சரியா, துணை சக்திங்கிறது அதேதாம்மா, அதே கதை அதேதான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லம்மா, அந்த டெலிவரி ஆகிற சமயத்துல என்ன பண்றாங்கம்மா, அந்த தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துலமா இருக்கும், அந்த பஞ்சு இருக்கு டர்ட்டியான்னு சொல்லியிருப்போம். டெலிவரி எப்படிமா இருக்கும், எல்லாமே இந்த ரத்த கரையால பஞ்சு எல்லாம் இருக்கு டர்ட்டியா அப்படின்னு சொல்றாங்க. 15 to 20 மினிட்ஸ் என்ன பண்றாங்கம்மா, 30 செகண்ட்ஸா இருக்கும். இதே லாஸ்ட் டைம்ல என்ன பண்றாங்கம்மா, லாஸ்ட் 2 to 3 மினிட்ஸ்ல 50 to 60 செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியாமா, அதே கதை தான் அங்க இருக்கும், அதை அப்படியே பாத்துக்கோங்க. சரியா, அவ்வளவுதாம்மா. சரி, இது என்ன பண்றோம், இதெல்லாம் நடந்து ஆகும், நம்ம மேல இருந்து கீழே வர ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே கதை தான், அதை படிச்சு பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்காமா, ஒரு 1 to 3 பாயிண்ட், ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்கம்மா. தாய்க்கு என்ன பண்றாங்கம்மா, அந்த சிறு ஓய்வு தரும். அதுக்கப்புறம் மகளிருக்கு எப்படி அடுத்த சக்தி குறையும், சுருங்கி இருக்கும்படி அதிகமாகும் போது என்ன பண்றாங்கம்மா, மகளிருக்கு சில குருதி ஓட்டத்தின் அளவு குறைகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, ரொம்ப அதிகமாக என்ன பண்றாங்கம்மா, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதா. சரியாமா, ஒரு அப்செக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மடிய நேரத்தில் மாய வழி என்ன பண்றாங்கம்மா, அது ஒரு கேப் கிடைக்கும் போது குழந்தைக்கு மறுபடியும் என்ன பண்றாங்க, ரொம்ப குருதி ஓட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நம்ம எதுவும் நம்ம லேபர் பெயின் எதுவும் சொல்றோம், இந்த கருப்பை சுருங்கி இருக்கும் வழியோட அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான் என்ன பண்றோம், நம்ம பிரசவ வழியோ மகப்பேட்டு வழின்னு சொல்றோம். என்னமா அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த வழியானது என்ன பண்றாங்கம்மா, திருப்பி அந்த வழி என்ன பண்றாங்கம்மா, பூபகத்தரை சரிமா யோனிபாதி வெளியோடையும் என்ன பண்றாங்கம்மா, விடபத்தை துளைத்து வெளியோடு கூட என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கிறது அதே இதுதான், அதனால பிரசவ தேவை. அதுக்கப்புறம் என்னவோ அடுத்த பிறகு அதுக்கடுத்த பேர வாங்கம்மா, மகப்பேட்டின் ஆரம்பத்தில் அப்படின்னு இருக்காமா. உந்தி பேசி என்ன பண்றாங்கம்மா, ஸ்டார்டிங் திரும்ப அதே தான் சொல்லுவாங்க. சரியா, உந்தி பேசியில் இச்சா பேசிகளா இயங்கி அதுக்கு என்ன பண்றாங்கம்மா, முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அனிச்சா பேசிகளா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதே மகப்பேற்று முடிவுல என்ன பண்றாங்கம்மா, கருப்பை பேசிகள் உந்தி பேசிகள் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கம்மா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்றோமா, வந்து பாத்தீங்கன்னா அனிச்சா பேசிகளா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல முக்கியமா ஹெமிப்ளீஜியா இருக்காங்கம்மா, ஹெமிப்ளீஜியா பேஷண்ட் பேரலைசிஸ் ஆயிருக்காங்கம்மா. அந்த பேஷண்ட் என்ன பண்றாங்கம்மா, எந்த சக்தி மட்டுமா இருக்கும், யுட்ரைன் மசில் மட்டும் இருக்கும் சார். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதா, அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அந்த வாலண்டரி இருக்காது. ஏன்னா அது என்ன பண்றாங்க, அதான் அவங்க வாலண்டரி லாஸ் தான் ஹெமிப்ளீஜியா அப்படிதானமா. அப்ப என்னமா இருக்கு, அப்டாமல் மசில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது. முதன்மை சக்தியை மட்டும் தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணும்போது அப்ப என்ன பண்றாங்கம்மா, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிசேரியன் அப்படிதான் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியாமா, சரிம்மா போதும்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சா டைம் ஆயிடுச்சாமா, இன்னும் 5 minutes இருக்கு சார். 5 minutes இருக்காமா, முடிச்சிடலாமா. சரியா, என்ன பண்றாங்கம்மா, ஃபுல்லா முடிச்சிடலாம்ட்டீங்களாமா, எஸ் சார். ஃபுல்லா கொஞ்சம் இதுல என்ன பண்றாங்கம்மா, சரி ஓகே முடிச்சலாமா, கொஞ்சம் தான் இருக்கு. இது என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிரசவ பாதை நம்ம என்ன பண்றோமா, தூள் முடிக்கு 3 மாதங்களுக்கு முன்பே என்ன பண்ணாமா, கருப்பின் கீழ்பாகம் மென்மையாகவும் தென்மையாவும் இருக்கும். இது நோட் பண்ணிக்கோமா, ரெண்டுமே இருக்கு. எம்டி அப்படின்னு வச்சுக்கோமா, எம்டியா இருக்கு தெரியுமா, எம்டியா இருக்கு, எம்டி. இது ரொம்ப முக்கியம். அந்த கருப்பையோட கீழ்பாகம் எப்படிமா இருக்கும், கீழ்பாகம் சாஃப்டா இருக்கு. சரியாமா, மேல் பாகம் எப்படிமா, ஏன்னா மேலதான் நம்ம என்ன பண்ணுவோம், மேலதான் நாம இருக்கும். சரியாமா, அதனால என்ன பண்றாங்க, மேல வந்து கடினமாவும் கீழே சாஃப்டாவும் இருக்கு. சரியா, ஓகே சார். இதுல கழிஞ்ச நேரம் இவ்வளவு என்ன பண்றாங்கம்மா, இது வந்து சாஃப்டா இருக்கிறது, இது ரொம்ப கேட்ட கொஸ்டின்மா. சரியா, கருப்பையோட வந்து மென்மையா இருக்கிறது, கடினமா இருக்கிறது. கருப்பை கழிஞ்சு முகத்தை இன்டர்னல் ஆக்ஸ் வந்து எவ்வளவு தூரம் பாக்கலாம்னா 5 சென்டிமீட்டர் தூரம் இருந்து பாக்கலாம். இது நோட் பண்ணிக்கோமா, அதுதான் இது சொல்லல இன்னைக்கு. சரியாமா, ஏன்னா நேத்திக்கு பார்த்தது என்ன, நேத்தி இந்த பரமா ரெடி பார்த்து என்ன பண்ணாங்கம்மா, அதோட தடிமன் வந்து எவ்வளவு இருக்கும், 10 சென்டிமீட்டர் அந்த விடப்பச்சுவர். ஆமா 10 சென்டிமீட்டர். இங்க வந்து பாருங்க 5 சென்டிமீட்டர் என்ன சொல்றாங்க. அதோடைய என்ன பண்ணாங்க, சாஃப்ட்னஸ் அந்த திக்னஸ் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா கழிஞ்சு என்ன பண்றாங்கம்மா, உள்மு இன்டர்னல் ஆக்சிஜன் எவ்வளவு தூரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா, டெலிவரி ஸ்டார்ட் ஆகுது பார்க்கறது ஒரு இது ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் மாதிரி. சரியாமா, அப்ப டெலிவரி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றது. ஓகே, சரிம்மா. என்ன பண்றாங்கம்மா, தொடர்களை கருவினை சுற்றி உண்டாகும். என்ன பண்ணாமா, அந்த பின்னவரை சேவலுக்கு என்ன பண்றாங்கம்மா, பனிக்குள்ள உண்டாகும். அப்படி என்னமா என்ன பண்றாங்கம்மா, இதுதான் என்ன பண்றாங்க, ஒரு திரவ ஆப்னு சொல்லுவாங்கம்மா. ஆப்னா புடிச்சு என்ன பண்றாங்கம்மா, கிரிப்லமா ஆப் அப்படின்னா இந்த ஆப் அடிப்புன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களாமா, ஆப்பு கண்ணு தெரியுது மாதிரி இதுதான் ஆப்புன்னு சொல்லுவாங்க. சரியாமா,
அது என்ன பண்றாங்க அது பண்ணா भाई क्या नंबर भाई हेलो गेट पे जाके बैठना भाई हेलो நடுவுல 40 சொல்ல என்ன பண்றாங்கம்மா हम ஈஸியா दोनों पे இருக்கும் खेलेंगे ना ஈஸியா भाई இருக்கும் यार சரியாமா அது ஈஸியா स्क्वाड இருக்கும் रहता तो भाई அதுக்கு पूरा என்ன मार पाएंगे ஒரு திரவ हेलो நம்ம என்ன பண்றோமா நம்ம வெளிய வரது இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்றது अरे பனிக்குடம் लोग தான் तो சொல்றாங்க சரியாமா இருக்காமா கழுந்து போய் ரெண்டாவது தரல இருக்கு பாருமா கழுந்து देख போய் भाई एक बंदा किसको जिंदा करता है भाई तू तो नहीं करता है ना எஸ் சார். அதே தலைமகப்பட என்ன भाई एक பண்றாங்கமா नंबर ஃபர்ஸ்ட் तू டைம் तो என்ன जाके பண்றாங்க रिवाइव दे दे கழுந்து போய் புனல் மாதிரியாக விரிந்து கொடுக்குது அப்படி சொல்லிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெருசா இல்லம்மா சரியா திரவாப்பு மட்டும் பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுல ரொம்ப அதுக்கப்புறம் முக்கியம் பானையின் அடிபாகத்தை வந்து பார்த்தா போல் என்ன பண்றாங்கம்மா பனிக்குடம் குவிந்து இருக்கும் இது யாருக்குமா அது நார்மல் டெலிவரி அப்போ ஓகேமா நார்மல் டெலிவரி அதான் சொல்ல வராங்க எங்கம்மா இருக்கு அழகர்பணிக்குள்ள 4வது லைன்ல இருக்கு சார். இருக்காமா இருக்கு சார். இப்பனிக்குடம் போய் மகப்பெற்று வழியின் போது தெளிவாக உணரலாம் அப்போது பானையின் அடிபாகத்தை போல் என்ன பண்றாங்கம்மா பனிக்குடம் குவிந்து இருக்கும் தகாத உதவிகள் என்ன பண்றாங்கம்மா அது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட தோடு என்ன பண்ணாங்கம்மா கை போல இது எப்படிமா வச்சுக்கலாம் நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாமா நம்ம சிசேரியன் பண்ண என்ன பண்ணணும் கைக்கு நம்ம கிளவுஸ் போட்டுப்போம் அப்படி வச்சுக்கோங்க சரியாமா எல்எஸ்எஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கம்மா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளவ் போட்டுக்கிறோம் அப்படி வச்சுக்கலாமா நார்மலா இருக்கும்போது சாதாரண பணம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதே மாதிரி பார்த்தோம் சாதாரண மூக்கு அப்படி சொல்லி ஒரு ஞாபகம் இருக்காமா அது எங்க பார்த்தோம் போல இருக்கும் சாதாரண கழுந்தோட எங்கம்மா அது எதமா பார்ப்போம் அது எதமா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் சூப்பர்மா எதுமா கழுந்த முகம் தானே சார் கலந்து வந்து யூட்ரஸ்ல சரியா யூட்ரஸ்ல என்ன பண்றாங்க நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணும்போது அதுல ஏதாவது சேஞ்சஸ் என்ன பண்றாங்க நார்மலா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்க சாதாரண மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்கு புலவும் அது என்ன பண்றாங்க மூக்கு புலம் முழு சொல்லியிருப்போம் அது என்ன பண்றாங்கம்மா இதே கர்ப்பிணியா என்னமா இருக்கும் அதுல பிளவுபட்டு அந்த கான்செப்ட்ல இங்க என்ன பண்றாங்கம்மா இங்க சொல்றது நம்ம அது டெலிவரி எப்ப என்ன பண்றாங்கம்மா பானையின் போல அடிபாகத்தை பண்ணி கூட இருந்துச்சுன்னா அது நார்மலா இருக்கு இது என்ன பண்றாங்கம்மா அது சப்போஸ் அப்நார்மல் என்ன அர்த்தம் அந்த சிரஸ் இல்லாம சிரஸ் இருந்தா எப்படிமா இருக்கும் நார்மலா உதயத்துல சிரஸ் வந்து எப்படிமா இருக்கும் தலை ரவுண்டா இருக்கனால அது பானை போல இருக்கும் அதான் கான்செப்ட் சரியாமா இதே வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மல் என்ன அர்த்தம் வேற வந்து பாத்தீங்கன்னா காயோ காலோ சரியாமா குறுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம பண்றாங்க அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த தோல் வச்சு என்ன பண்றாங்கம்மா சரி தோல் உரை அணிந்த கை வீரர்களை போல இருக்கும் அப்படி சொல்றாங்க அவ்வளவு சரியா ஓகேவா அடுத்து பனிக்குடம் உடைதல் இது 2ஆம் கட்டம் ஆரம்பித்தவன அறிகுறின்னு சொல்லியிருப்பாங்க சரியாமா கழுந்து முழுவதும் விரிவதும் இது ஏற்கனவே அவங்க பார்த்ததுதான் அதே தான் இங்க சொல்லியிருப்பாங்க சரியாமா அதை பாத்துக்கோங்க சேம் டிட்டோ தான் அது கருப்பை பாதையும் அதேதாம்மா சரியா அது வழியா டிராவல் பண்ற என்ன பண்றாங்கம்மா சதுர வட்டமா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கம்மா அந்த கருப்பாதை என்ன ஷேப்ல மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சதுர வட்டமா இருக்கும் ஃபோன் நல்லா இது ரெடி பண்ணிட்டு சொல்லி அதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே இங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா சலப்பைமா பிளாடர் எப்படி இருக்கணும் முதல் கடை என்ன பண்ணாங்கம்மா ஒரு பகுதி மேல நடுசைக்கு மேலையும் மறுபகுதி என்ன பண்ணாங்கம்மா மேல நடுசைக்கு பின்னமா இருக்குன்னு சொல்றாங்க ஓகே சார் இந்த பிரஷர் என்ன பண்றாங்கம்மா பிரஷர் நம்ம வரும்போது என்ன பண்றாங்கம்மா டேமேஜ் ஆகுது சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் யோனி சரியாமா ஓகே சுகமா அப்படி என்ன பண்ணாம யோனி ஃபுல்லா வந்து பார்த்தா டயட் ஆகி நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் கூபகத்தரை அப்ப கூபகத்தரை பெல்விக் ஃப்ளோர் வந்து என்ன பண்றாங்கம்மா அப்ப அந்த மக வெளித்தல் கட்டுமே வச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஓகேம்மா அதுக்கப்புறம் லாஸ்ட் நாள் இங்க சொல்லியிருக்காங்க அப்படி வச்சுக்கலாமா அதோட பெல்விக் ஃப்ளோர் எப்படி இருக்கும்னா கனம் குறைந்து தளர்ந்து காணப்படும் அதை நோட் பண்ணிக்கோங்க குறைந்து தளர்ந்து ஓகே சார் ஓகே இதெல்லாம் என்ன பண்றோம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணலாமா ஒரு 10 நிமிஷத்துல இதுதான் சொல்லிட்டு போயிடலாம் ஓகே பட் உங்களுக்கு புரியாதலாமா கொஞ்சம் மக்கப்படுற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் உள்ள சொல்றேன் ஏதாவது படிங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓரளவு படிச்சுக்கோமா சரியா நான் திரும்ப ரீகால் பண்றலாமா சாரிமா ரீகால் பண்ணும்போது என்ன பாயிண்ட்ஸ் நான் மேக்ஸிமம் சொல்லணும் அதை மட்டும் என்ன பண்ணுங்கம்மா அதை மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் என்ன பண்ணுங்கம்மா லைட்டா ஜஸ்ட் ஓட்டுங்க ரொம்ப நீங்க பின்னாடி ரீகால் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம் சரியாமா ஓகே சார் ஓகே சரிம்மா ஓகே முன்சோர் வந்து சலப்பையோட பின்சோர் என்ன பண்றாங்கம்மா மேல் பகுதியில மாசோட இணைஞ்சிருக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க பின்சோர் என்ன பண்றாங்கம்மா பீடிகையோட இது நார்மல் ஆட்டோமிக்கல் தான் சரியா அதுக்கப்புறம் பிரயாணி பேசஞ்சர் என்ன பண்றாங்க இது வந்து குழந்தை வெளியே என்ன பண்றாங்கம்மா இதெல்லாம் காரணம் யாருன்னா மகப்பேறு ஆக்கம் பிரசவ ஆக்கம்னு சொல்றாங்கம்மா சரியா கருப்பதையும் மகவும் நகர்ந்து வெளிப்படுறதுக்கு பேர் என்ன பிரசவ ஆக்கம் அது ரொம்ப முக்கியம் இப்ப மூவ்மெண்ட் என்ன சொல்றாங்கம்மா அங்க நம்ம அந்த வெளியே வந்து வரோம்ல அந்த மூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்றாங்க பிரசவ ஆக்கம்னு சொல்றாங்க பிரசவ ஆக்கம் அது மகப்பேறு ஆக்கம் அதனாலதான் என்ன பண்றாங்க நம்ம அதனாலதான் டெலிவரி ஆகும்னு சொல்றாங்க ஓகே அவ்வளவுதாம்மா போதுமா அவ்வளவுதான் முடிஞ்சு சரிங்களா நாளைக்கு சுகம நிகழ்ச்சி நம்ம 3 டிவி பார்ப்போம் அதுக்கப்புறம் சுகமா பேர் கண்காணிப்பு அதுல ஒரு இம்பார்ட்டன் ஒன்று வரும் சரிம்மா அதுல என்ன பண்ணுவோம் எபிசோட் டைம் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் சரியாம்மா பொசிஷன்லாம் வரும் பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் சரியா பெரிய சாப்டர் அதுக்கப்புறம் அசாதாரண மகப்பேறு மேக்ஸிமம் கொஞ்சம் நியரஸ்ட் நோட் வைங்களாம்மா சரியா சரி பாருங்க அதுக்கப்புறம் எஃப்எம் எடுத்துவோம்
இது நாங்கள் 10,000 கட்டணும். 10,000 அதெல்லாம் மார்க் வந்து எங்கம்மா பார்த்தோம் எஃப்எம் எங்கம்மா விட்டோம் நேற்று என்னமா பார்த்தோம் கொஞ்சம் தான் பார்த்த போனீங்க ஆனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்த போனீங்க சரியா அது ஏன் ஒன்று விட்டுடுறோன்னா அது ஒரு முக்கியமான கொஸ்டின் வைங்களாமா ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருவோம் நேற்று அப்படிதானம்மா பார்க்கவே இல்லையோ பார்க்கவே இல்லையாம்மா வெறும் ரீகால்லாம் சொன்னீங்களே சார் இல்லையா ரீகால் மட்டும் ரொம்ப போயிடுச்சு நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறோமா நேற்று பார்த்து ரொம்ப 2 பேஜ் தான் பார்த்தோம் டைட்டில் ஆர்டிஸ்ட் கேட்டு தானே சார் சொன்னீங்க ஆமாவே இல்லையா ஆமாம்மா ஆமாம்மா எஸ் சார் ஓகே ஓகே ஆமாம்மா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோமா கொஞ்சம் ஒரு கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் உள்ள போயிட்டோம் அப்படிதானம்மா இதுல என்ன பண்றாங்கம்மா இங்கேயும் அதே தான் வருது பாருங்க இன்னைக்கு அங்க நம்ம வாலண்டரி இன்வாலண்டரி பார்த்த மாதிரி என்ன பண்றாங்கம்மா இந்த பிணம் விரைப்பாகிறது முதல்ல எங்கம்மா இருக்கும் வாலண்டரி இன்வாலண்டரியாம்மா இன்வாலண்டரியில தான் இங்க ஃபர்ஸ்ட் இன்வாலண்டரி அப்போ வந்து பார்த்தா அது முக்கியமா இதயத்துல எவ்வளவு நேரமா ஏற்பட்டுரும் பிண விரைப்பு 1 hour ஒரு இதயம் சரியாம்மா ஒரு பூ ஒரு செடி போல என்ன பண்றாங்கம்மா ஒரு பூ ஒரு செடி போல ஒரு இதயம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி என்ன பண்றாங்கம்மா கொஞ்சம் சில பாயிண்ட்ஸா சொல்லியிருப்போம் இதுல முக்கியமா என்ன பண்றாங்கம்மா ஒன்னு மட்டும் மைண்ட்ல வச்சுன்னு சொல்லியிருப்போம் நம்ம அது அந்த பிண விரைப்பு ஒரு சில ரூட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருப்பாங்க இங்க இருந்து ஏற்படும் சொல்லி ஓகே அது எங்கம்மா இருந்து வருது என்னமா ஃபர்ஸ்ட் கண்ணு சார் கண்ணிமை அதுக்கப்புறமா கீழ்தாடை தப்புன்ற கூடாதுமா அதான் என்ன பண்ணுவேன் நீங்க ஆர்டர் படி என்ன பண்ணுவோமா கண்ணிமை அப்புறம் தாடை அப்புறம் கழுத்து அப்படி போயிடுவீங்க தப்புன்றீங்கம்மா நம்ம என்ன கண்ணிமையை மூடுவாங்க அப்புறம் என்ன பண்றாங்கம்மா அது கீழ் தாடையும் சேர்த்து கழுத்தையும் சேர்த்து ஒரு கட்டு ஞாபகம் இருக்கா இது மட்டுமே படிச்சாலே போதும் ஆனா என்ன பண்ணுவீங்க நீங்க அதுலதான் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க அது கன்ஃபியூஸ் ஆகதான் செய்வீங்க நீங்க என்ன பண்ணுவீங்கம்மா ஃபர்ஸ்ட் கண்ணு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கம்மா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து அப்புறம் கீழ் தாடை அப்படி சொல்லி அப்படி போயிடுறீங்க சரியாம்மா அப்படி நம்ம எப்படிமா போறீங்க அப்படி போல கண்ணியமை அப்புறம் கீழ்த்தாடை அப்புறம் கழுத்து அப்படி போயிடுறீங்க அப்படிதானமா கான்செப்ட் வைஸ் லாஜிக்கா யோசிச்சு அப்படி போயிடுங்க அது தப்பு ஆனா எப்படிமா வரணும் ஃபர்ஸ்ட் கண்ணியமை அப்புறம் கழுத்து அப்புறம் தான் கீழ்த்தாடை சரியாமா இதை மட்டும் வச்சாலே போதும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகும் காக்கி அப்படின்னு ஏதாவது வச்சுக்கோங்கம்மா சரியா இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த கண்ணிமைங்கிறது வந்துருவீங்க அதுக்கப்புறம் காக்கின்னு வச்சுக்கோங்க சரியா கழுத்து அப்புறம் தான் கீழ்த்தாடை அது மட்டும் என்னன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க முகம் அந்த முகம் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு கீழ்த்தாடைக்கு அப்புறம் முகம் அப்புறம் மார்பு கைகள் அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இதனாலதான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் காசு சொல்ல போனா டைம் ஆயிடுது ஓகே சரிப்பா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பிற விருப்ப தன்மை எவ்வளவு நேரமா இருக்கும் எத்தனை மாதங்கமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க எத்தனை நாட்களுமா இருக்கும் 1 to 2 முன்னாடி சொல்லிருப்பாங்க எங்க என்ன பண்றாங்க அங்க 2 to 3 days சொல்லிருப்பாங்க சரியா இதெல்லாம் கொஞ்சம் இது கொஞ்சம் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும் அதை பார்த்துக்கோங்க ஓகே இதுக்கப்புறம் எதுக்கு விட்டோம்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு வைங்களாமா ஓகே சில சூழ்நிலை சொல்லியிருப்பாங்க சூழ்நிலை பொறுத்து மாறும்னு சொல்லிட்டு இதுல வயதுல என்ன பண்றாங்கம்மா 7 மாதத்துக்கு குறைவாக என்ன பண்ணாம அப்பாட்ட ஆச்சுன்னா கொஞ்சம் என்ன பண்ண முடியாதுமா என்னமா இருக்காது இருக்காது ரிகர் மடிச்சு விரைப்பு இருக்காது சரியாமா அது நோட் பண்ணிக்கோங்க 7 மாதம் 6 மணி நேரம் நாளைக்கு 4 இது என்ன பண்ணாங்க நல்ல ஒரு நார்மல் என்ன பண்ணாங்க நல்ல உடம்பு வந்து கரெக்டா வச்சிருக்கோம் எப்படிமா இருக்கும் அந்த ரிகர் வந்து எப்படி விரைப்பு தன்மை எப்படிமா இருக்கும் ரிகர் வந்து பார்த்தா எப்படிமா இருக்கும் ஸ்லோவா நடக்கும் ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொல்லிருப்போம்மா என்னமா கான்செப்ட் ரிகர் மாட்டிஸ் என்ன பண்றோமா என்னமா அர்த்தம் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லா அதமா கான்செப்ட் சூப்பர்மா அது ஒன்னேதான் கான்செப்ட் சரியாமா மூவ்மெண்ட்ஸ் எதுல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப என்னமா இருக்கும் அது ரிகர் வந்து ரொம்ப சீக்கிரம் இருக்கும் அப்புறம் குழந்தை நம்ம அப்பதான் பிறந்திருப்போம் மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கும் சரியாமா அப்போ அதிகமா இருக்கும் அப்ப என்ன பண்றாங்கம்மா அதே மாதிரி எதுக்குமா இருக்கு நம்ம ஓல்ட் ஏஜ்ல என்னமா இருக்கும் என்ன பண்றோம் ஆர்கன்ஸ் நம்ம வந்து என்ன பண்றாங்கம்மா ஃபங்க்ஷன்ஸ் ஆகிறதுனால அதனால அந்த 2 டைம்ல என்ன பண்றாங்கம்மா சீக்கிரம் நடக்கும் அது என்ன பண்றாங்கம்மா யங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா நடக்கும் அப்படின்னு அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க இது நம்ம கான்செப்ட்மா சரியா நார்மல் புக்ல இருக்க கான்செப்ட் நம்ம கான்செப்ட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தசையின் தன்மை என்ன பண்ணாங்கம்மா நல்ல நன்மையில என்ன பண்ணாங்கம்மா ஒரு எந்த பிரச்சனையும் இல்ல சரியாமா அப்படின்னா என்ன பண்றாங்கம்மா அப்ப நார்மலா வந்து பண்ணா மெதுவா இருக்கும்னு சொல்றாங்க அது என்ன பண்றாங்கம்மா டெத்தாவது முடியாத இன்ஜெக்ஷன் ஓகே இன்சுலின் என்ன பண்றாங்க இது மாதிரி ஊசியில போட்டு என்ன பண்றாங்கம்மா விரைவில் ஏற்படும் அப்ப என்ன பண்ணாங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணா ஏதோ நிறைய நடந்திருக்கும் அர்த்தம் அந்த ஒரு கான்செப்ட் சின்ன கான்செப்ட் போதும் சரியாமா எது வந்து பார்த்தா ரியாக்ஷன்ஸ் எது ரொம்ப அதிகமா கொடுக்குதோ அது சீக்கிரம் ஏற்படும் அதான் கான்செப்ட் சரியாமா அதிகமாக இயங்கிய தசைகள் விரைவில் உண்டாக்கி விரைவில் அதான் சொல்றாங்க சரியா அதுக்கப்புறம் உயிரிழப்பு முறை எப்படி டெத் ஆயிருக்காங்கன்னு சொல்லுமா சரியா உயிரிழந்த பிறகு தசைச்சு முறை ஏற்பட்டிருந்தாலும் கீழ்கொண்ட நோய்கள் காரணம் என்ன பண்ணாங்கம்மா மிகுதியாக நலிவடை இருந்தாலும் விரைப்பு தன்மை விரைவில் இருக்கும் எங்க சொல்றாங்க புற்றுநோயில ஆல்ரெடி என்ன பண்றாங்கம்மா
நோய் ரொம்ப கஷ்டம் அது. அதுக்கப்புறம் உடம்புல என்ன பண்ண உப்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறது, அப்புறம் டிபி ஏற்படுறது, டைஃபாய்டு, வில்வாத தண்ணி, ஃபிட்ஸ் வர்றது, வாந்தி பேதி காலரா என்ன பண்றாங்கம்மா இந்த டைம்ல என்ன பண்றாங்கம்மா இந்த டைம்ல என்னமா இருக்கும் அது எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகம் இருக்கும். சரியாமா இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோமா. சரியா அதுல முக்கியமா என்ன வலிப்பு கூட எதிர்வீங்க வில்வாத தண்ணி அதை நோட் பண்ணிக்கோமா. தண்ணி வாந்தி பேதி கலரா அப்போ என்ன பண்றாங்க உடம்புல டைஜஸ்டிஷன் ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா இப்போ இது ஆப்போசிட் என்ன பண்றாங்கம்மா இது இன்னும் டிலே பண்றது எதுன்னு சொல்லிட்டு. சரியாமா அப்ப டிலே பண்ண என்ன பண்ணுறோம் அதுக்கு கூலிங்கா இருக்குன்னு அர்த்தம். சரியாமா இதெல்லாம் ஹீட்டா இருக்கிறது அடுத்து கூலிங் சொல்றாங்க. அப்ப கூலிங் என்ன பண்றாங்கம்மா நிமோனியா சரியா உயிர் பத்திரிகை இருக்கும் உயிரிழப்பு இது கேட்பாங்கம்மா கண்டிப்பா இது ரெண்டுமே. சரியா அதிகமான குளிர்ச்சிதம் நரம்பு நோய்கள் பக்கவாதம் இந்த பக்கவாதங்களும் கொஞ்சம் சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க இடத்துல. சரியாமா அதே மின்னல் மின்சார அது வரைக்கும் அதோட முடிச்சுப்போம். சரியா அதோட முடிச்சு அது ரெண்டாவது ஹெட்டிங். அடுத்து ரொம்ப என்ன பண்றாங்க மின்சாரம் போடும்போது என்ன பண்றாங்க நம்ம எதாவது திடீர்னு என்ன பண்றாங்க கரண்ட் ஷாக்கும் மின்னோட ஏதாவது வந்து தாக்குச்சுன்னா ஆகும் நமக்கு டக்குனு எப்படிமா இருக்கும் நம்ம ஆர்கன்ஸ் என்ன பண்ணுமா உடம்பு எல்லாமே அப்ப சீக்கிரம் ரொம்ப 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 ஸ்பீடா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி விரைப்பு தன்மை எப்படிமா இருக்கும் இப்ப விரைவில் தோன்றி விரைவில் மறைந்து விடும். அது இருக்காமா அது ரொம்ப முக்கியம். மொத்தம் 3 ஹெட்டிங்குமா. ஸ்லோவா இருக்கிறது ஸ்பீடா இருக்கிறது என்ன ஸ்லோவா இருக்கிறது என்ன ஸ்பீடா வந்து ஸ்பீடா மறையிறது என்ன அது நோட் பண்ணிக்கோங்க. மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் சொல்றதா என்ன ஆயிடுமா உங்களுக்கு ஒரு பேஜுக்குமே டைம் ஆயிடுது. ஓகே பெருசா போக முடியல. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதாமா புரட்சியாளர்கள் அப்படின்னு இருக்காமா என்ன பண்றாங்கம்மா இது காலகாலமா கேட்ட கொஸ்டின்ஸ் பசங்க என்ன பண்றாங்கம்மா நான் வந்து என்ன சொல்றேம்மா ரொம்ப மூவ்மெண்ட்ஸ் வச்சு என்ன பண்றாங்க இப்போ ஒரு குழப்பம் குழப்பிருக்கோம் அப்படின்னுமா ரொம்ப வந்து ஹீட் ஆகுறதா என்ன பண்ணுமா சீக்கிரம் ஆயிடும் கூலிங் எல்லாம் ஸ்லோ ஆகும். அப்புறம் எந்த ஒரு பொருளும் ரொம்ப அதிகமா வேலை செஞ்சு அது வந்து சீக்கிரம் ஆயிடும் இப்ப சொல்லி ஒரு குழப்பம் குழப்பி வச்சிருப்பேன் அது படிக்கும் என்ன ஆயிடுமா இந்த இடத்துல சரிமா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இங்க வந்து உங்க இன்னொரு கான்செப்ட் வராங்க டெம்பரேச்சரை பொறுத்து. சரியாமா ஒரு வறண்ட பகுதியில வந்து எப்படி இருக்கும் குளிர்ந்த பகுதியில இருந்தா இருக்கும் வெப்ப பகுதியில என்ன பண்றாங்க இங்கே ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வெப்ப பகுதி ஒண்ணு வறண்ட பகுதி என்ன பண்றாங்க பசங்க அட என்னடா அப்படி சொல்லி ஒருத்தர் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க வைங்கம்மா. பட் இது சின்ன கான்செப்ட் என்னன்னா வறண்ட பகுதி. சரியாமா கேக்குறீங்களாமா கேக்குதா ஐயோ ஓப்பன் வருஷமா இருக்குமா காத்து போயிடுச்சு கலர் வரமானது. சரியா வறண்ட பகுதி என்ன பண்றாங்கம்மா வறண்ட பகுதிக்கு மனிதர்கள் போறாங்க அப்படின்னு வச்சுக்கோமா. சரியா மனிதன் மேன் போறான். சரியாமா இல்ல எம்என்ல ஏதாவது பேர் சொல்லுங்கம்மா நம்ம பசங்க பேர் ஏதாவது மோகன் அப்படின்னு வருமாமா மோகன் எம்என் வருமா. வறண்ட பகுதிக்கு என்ன பண்றாங்கம்மா ஒரு பாலைவனத்துக்கு மோகன் போறாரு அப்படின்னு வச்சுக்கலாமா. மெதுவாக ஏற்பட்டு ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் குளிர்ந்த பகுதிக்கு ஓகே நம்ம என்ன பண்றோமா ரொம்ப ஒரு ஜம்மு காஷ்மீர் அது மாதிரி ஹிமாச்சல் ஏதாவது ஒரு குளிர்ந்த பகுதி என்ன பண்றோமா ஊட்டி கொடைக்கானல் வச்சுக்கலாமா. சரியா ஊட்டி கொடைக்கானல் போறோம் நம்ம ஃபேமிலியோட எதுல நம்ம போவோம் நம்ம இங்க போவோம் என்ன பண்றோமா வேன்ல போறோம் அப்படி வச்சுக்கோங்க. சரியா குளிர்ந்த பகுதிக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா அதுக்கப்புறம் வெப்ப பகுதியில. சரியாமா வெப்ப பகுதி இங்கதான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரியாமா வெப்ப பகுதியில எப்படிமா இருக்கும் விவி. சரியாமா வர வர வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு புரியுதாமா இது மூணுதான் பார்முலா. சரியாமா வர வர வெப்பம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு வெப்ப பகுதி. வறண்ட பகுதிக்கு என்ன பண்றாங்கம்மா வறண்ட பகுதி ரொம்ப வறட்சியான பகுதிக்கு மோகன் போறான். இல்ல எம்என் வேற ஏதாவது பேர் இருக்காமா நம்ம கிளாஸ்ல எம்என்ல எம்ல யாருமா இருக்காங்க மனோஜ் மனோஜ் போறான்னு வச்சுக்கோமா. மனோஜ் வேற மதியொலி வேறமா மனோஜ் போறான்னு வச்சுக்கோமா. சரியாமா இல்ல போடுமா ஓகே மனோஜ் வச்சுக்கோங்க. மனோஜ் போறான் ஓகே நம்ம என்ன பண்றோம் ரொம்ப தாரைப்பாளம் எது போலாம் சொல்லி மனோஜ் சொல்றான்னு வச்சுக்கோமா. இது ரொம்ப ரொம்ப ஏன்னா இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருங்க இந்த வறண்டத்துக்கும் வெப்பத்துக்கும். சரியாமா எனக்கு ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் டக்குனு உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு நம்ம இந்த நிமோனிக்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வைங்கம்மா. சரியா குளிர்ந்த பகுதிக்கு வேண்டாம் இது எதுக்கு நான் சொல்றது எதுக்கு சொல்லணும்னு சொல்ல மட்டும் பாருங்கம்மா. இப்ப எம்என்னா என்ன அர்த்தம் மெதுவாக ஏற்பட்டு நீண்ட நேரம் இருக்கும். அது என்ன பண்றாங்கம்மா குளிர்காலம்னா விரைவா ஏற்பட்டு நீண்ட நேரம் இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா இதுமா வெப்பகாலம்னா விரைவில் ஏற்பட்டு இது நம்ம கான்செப்ட் கூட அதிகம் கரெக்டா தான் இருக்கும். சரியாமா இப்ப நம்ம கான்செப்ட் என்ன சொன்னோம் இப்ப மின்னல் தாக்குது மின்னல் தாரணமா இருக்கும் ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்கம்மா விரைவில் ஏற்பட்டு விரைவில் முடியும். குளிர்ல ஏற்படுது அப்ப குளிர் காய்ச்சல் என்ன பண்றாங்கம்மா அது ரொம்ப விரைவா ஏற்படுது பட் வந்து என்ன பண்றாங்கம்மா நீண்ட நேரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வறண்ட போது என்ன பண்றாங்கம்மா பொறுமையா தான் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க என்னதான் கன்ஃபியூஸ் ஆயிடும் ஃபார்முலாவே வச்சுக்கோங்க. சரியாமா பட் இது வெப்பத்துக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருக்கு விரைவா ஏற்பட்டு விரைவில் அது கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. பட் வெப்பத்துக்கும் வறண்டத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு அதை பாத்துக்கோமா. சரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒண்ணுக்காக நான் என்ன பண்ணலாம் நேத்துக்கு இதை முடிக்கல. சரியாமா இது மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் சொல்லிட்டு நான் போனோம் ஓகே. சரிம்மா அதுக்கப்புறம் சும்மா கதை தான்மா
காடா என்ன பண்றாங்கம்மா சில காரணம் பிணை விருப்பத்தில் என்ன பண்றாங்க விரைவுபடுத்துறது என்னன்னா ரொம்ப ரொம்ப வெப்பமா இருக்கிறது. அந்த வெப்பம் எவ்வளவு டிகிரி கரண்ட் மூலமா இருக்கணும்? டைம் டேபிள் 122. அது ரொம்ப நோட் பண்ணிக்கோமா. 122 வந்து என்ன பண்றாங்க புரோட்டீன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி சொல்றாங்க. ஓகே அதெல்லாம் இருக்கு அதான் சொல்லிருப்பாங்க. புரதங்களானது வேதியியல் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஒரு பரோட்டா சாப்பிடுறது ஒரு 1 rupees வச்சுக்கோங்க. சரியா புரோட்டா புரோட்டீன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிகு குளிர் என்ன பண்றாங்க இது என்ன பண்றாங்க மிகு குளிரமா அது காரணம் வந்து பார்த்தா ஃபேட்னு சொல்றாங்க. ஓகே மிகு வெப்பமான புரோட்டீன் மிகு குளிரா இருந்தா அதுக்கு ஃபேட் சொல்றாங்கம்மா. சரியா ஓகே அதுக்கப்புறம் பிணச்சிதைவு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்மா. பிணச்சிதைவு அது இது வந்து டீகம்போஸ் ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இது என்ன பண்றாங்க பிணச்சிதைவுங்கும் போது உயிர் பிரிந்து என்ன பண்றாமா உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய குறி அப்படின்னு சொல்றாங்கம்மா. சரியா கண்டிப்பா கன்ஃபர்மேஷன் பண்ணி எப்பமா பண்றாங்க பிணம் செஞ்சதுக்கு அப்புறம் தான். சரியாமா இப்போ டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு முக்கியமான அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே சார் இது காரணம் என்னமா அது உடம்புல இருக்கிற என்சைமேட்டிக் சேஞ்சஸ் தான். சரியாமா உள்ள என்சைம்ஸால நிறைய சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வழக்கமான என்ன பண்றாங்கம்மா புறையியல்பாடு வெளியே வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் இன்டர்னல் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். சரியாமா புறையியல்பாடுல ஃபர்ஸ்ட் ஒன்மா என்ன பண்றாங்கம்மா கலர் சேஞ்சஸ். ஓகே போலாமா போலாம் சார். ஓகே இங்க என்ன பண்றாங்கம்மா இந்த நிறம் கலர் சேஞ்சஸ் தான் நம்ம ஏற்கனவே வழக்கமா பார்த்ததுதான். சரியாமா ஓகே நம்ம என்ன பண்றோம்மா இந்த உயிர் வேதியியல் மாற்றத்தின் காரணமாக கலர் வந்து பார்த்தா என்ன பண்றாங்கம்மா அது சேஞ்சஸ் வந்து பார்த்தா ஒண்ணு நடக்கிறது வந்து டிலே ஆகும் நிறமாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு நேரமா பார்த்தோம். உயிர் வேதியியல் மாற்றத்தின் காரணமாக சொல்லுங்க சூப்பர்மா என்னமா 6 to 12 6 to 12 பார்த்துருக்கோம்மா அதேதான் இங்கேயும். சரியாமா ஆனா என்ன பண்ணுவோமா அதை அது போய் மேலிர் காலத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே கலர் சேஞ்சஸ்ல பட் குளிர்காலத்துக்கு என்ன சொல்றாங்கம்மா 1 to 2 daysல ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமா இருக்காமா நிறம் மாறுபாடு கலர் சேஞ்ச் நம்ம ஏற்கனவே ஒன்று சேர்ந்தா ஒரு மணி நேரத்துல வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிமா 3 hourல தெளிவா இருக்கும்னு சொல்லியிருப்போம். அப்புறம் டபுள் ஆகி என்ன சொல்லிருப்போம்மா அதுல வந்து பாத்தோன்னா அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படிதானம்மா இங்க வந்து கிட்டத்தட்ட அதே தான். இதுக்கு காரணம் என்னமா அது இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுலாம் கலர் திருப்பி தள்ளி சொல்லியிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. ஓகே பிணமானது புறச்சூழல் இருக்கு என்னமா என்ன காலத்துல இருக்குன்னா இளம் பச்சை ஐப்பில பிணம் இருக்கு வச்சுக்கோமா ஐபி இது முக்கியமா. இதுல பல சேஞ்சஸ் என்ன பண்றாங்க இன்னும் நேரம் குளிர்காலம் பண்ணலாம் 1 to 2 days வரைக்கும் என்ன பண்றாங்கம்மா அது கலர் வராது. ஓகே அதுக்கப்புறம் தான் ஏற்படும் சொல்லிருக்காங்க. குளிர்காலம் டிலே தான் இருக்கும் 1 to 2 days. இதே என்ன பண்றாங்கம்மா வெயில் காலம்னா நம்ம அடுக்க முடியாது 6 to 12 மணி நேரத்துல என்ன பண்றாங்கம்மா ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே இந்த பச்சை நிறம் காரணத்துக்கு என்னமா காரணம் இந்த சிவப்பு நிறம் என்ன பண்றாங்கம்மா ஹீமோகுளோபின் வந்து பிரிஞ்சு என்ன பண்றாங்கம்மா ஹீமோசிடரினா மாறுறது அப்படின்னு சொல்லிருப்போம்மா அந்த இதுதான் சொல்லி அதை வச்சுக்கோமா. சரி அதனாலதான் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கம்மா காற்றுக்கள் வாயுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் ஃபார்மேஷன் இது நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்திருப்போம். துர்நாற்றமுள்ள வாயுக்கள் வெளிப்படுதல் எங்கம்மா எவ்வளவு நேரத்துலமா மத்தவங்க சொல்லுங்கப்பா இந்த பாவம் இவங்க பானுமதி மட்டும் பாவம் வைங்களேன். ஓகே நீங்க மத்த வேலை சொல்ல ட்ரை பண்ணா கூட எவ்வளவு நேரமா வாயு பெருக்கம் உண்டாக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்போம். ஆனா எவ்வளவு டைம் தான் சார் நான் வந்து மைண்ட்ல வச்சுக்கிறது அப்படின்னு தோணுதாமா சரிம்மா. ஓகே அது நம்ம வந்து பச்சைகள் என்ன பண்ணாமா காத்துல பல்ட்டி அடிக்கும்னு சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்காமா 15 to 18 hours இதெல்லாம் அதே இங்க சொல்லியிருப்பாங்க. சரியாமா ஓகே அதை வச்சு ஒரு எழுதிக்கோமா. ஓகே போதும் அதுல அதுக்கப்புறமா அங்க பார்த்தா அதே கான்செப்ட் தான் என்ன பார்த்துருப்போமா அந்த 15 to 18 hours 15 to 18 hours அப்புறம் என்ன பண்ணாமா ஆஃப்டர் 72 hours என்ன பண்ணாங்கம்மா நொட்டு அப்படி சொல்லியிருப்போம். சரியாமா பிணம் வந்து அழுகு அழிஞ்சதை பாக்குறாரு சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறம் ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஒரு 72 hours என்ன பண்றாங்க ஆசனவாய் கருவை எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க மண்டையோட பிளவு வந்து பிளவு பண்ணும் அதே மொத்தமா சொல்லியிருப்போம். எதனால நம்ம சொல்லியிருப்போம் எங்க ஊர் பஸ் ஒரு நம்பர் சொன்னேன் ஞாபகம் இருக்கா 37 நம்பர் பஸ் சார் 37 இங்க என்ன பண்றாங்கம்மா அதை கொஞ்சம் மாத்தி 35 சொல்லியிருப்பாங்க. சரியாமா மண்டையோட பிரிவு புறம் சொல்லியிருப்பாங்க. ஓகே அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வர சேஞ்சஸ் போதுமா ஜஸ்ட் அங்க சொன்னதா இருக்கும். அதனால ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அகையல்பாடு உள்ள எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகேமா போலாமா முடிச்சிடலாம்னு பாக்குறேன். இது என்ன பண்றாங்கம்மா நீங்க முடிச்சுதான் ஆகணும் 3 வாரமா இருந்தா சரி. ஓகே என்ன பண்றாங்கம்மா என்ன பண்ண உடலில் முக்கிய உள்ள என்ன பண்றாங்கம்மா இதுல வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஆகும் என்ன பண்றாங்க ஈரல் மண்ணீரல் சிறுநீரல் எல்லாம் சேஞ்சஸ் ஆகுது. இதுல என்ன பண்றாங்கம்மா இப்போதைக்கு வந்து என்ன கலர் ஆகும்னா செஞ்சு உப்பு நிறத்துல இருந்து என்ன பண்றாங்கம்மா பொதுவா ஆரம்பிச்சா எப்படிமா இருக்கும் எல்லாமே பிங்கிஷா தான் இருக்கும் அப்படிதானம்மா. ஓகே பிங்க் கலர்ல இருந்து என்ன பண்றாங்கம்மா அது டீகம்போஸ் ஆகுது அப்படிதானம்மா. இப்ப அதான் படிக்கிறோம் டீகம்போஸ் தான். சரி பிணைச்சது தான் பாக்குறோம். அப்ப பிணைச்சது என்ன கலர்மா மாறும் ஆட்டோமேட்டிக்கா மம்மிஃபிகேஷன்ஸ்
அதான் பாக்குறோம் வைங்களாமா. சரியா? இப்ப என்ன பண்ணாம ஒரு என்ன கலரமா மாறும் இருக்காமா? அந்த அகைல் பாட்டில் இருக்கா? பேஜ் நம்பர் என்ன மாதிரி ரொம்ப எல்லாம் அமைதியாயிட்டீங்க. சரியா? என்ன பண்றாங்கம்மா? ஆமாமா, அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்ன பண்றாங்கம்மா, அதுல உள்ள எல்லாமே செஞ்சிவப்பு நிறத்துல இருந்து பச்சை நிறமா மாறும். அதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஆமா, ஓகே. அது என்ன பண்றாங்கம்மா, குருதி குழல் என்ன பண்றாங்கம்மா, அது சாக்லேட் கலர்ல மாறுது. சரிமா? பிஎஸ் வச்சுக்கோங்க. போதுமா, ரொம்ப குழப்பம் வரல. அதை மட்டும் படிங்க, நான் சொன்னதை மட்டும் மார்க் பண்ணி படிங்க, அதெல்லாம் தேவையில்ல. அதுக்கப்புறம் மெழுகு போல என்ன பண்றாங்கம்மா, படாத நிலை என்ன பண்றாங்கம்மா, மெழுகு போல இருக்கும். அது என்ன பண்றாங்கம்மா, விம்பார போட்டு என்ன பண்றாங்கம்மா, மெழுகு போல இருக்கிறத வந்து அம்மா சரி அந்த போல வருது. சரி, என்ன பண்றாங்க, வாஷ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோமா. மெழுகு பிடிச்சி என்ன பண்றாங்க, விம்பார் VIM போட்டுவாங்கம்மா. ஏன் அப்படி சொல்றோம், வெள்ளை இளம் மஞ்சள் அதுக்குதாம்மா விம்பார். சரியா? VIM அப்படி போட்டுவோம். சரியாமா? அந்த மெழுகு என்ன பண்றாங்கம்மா, அது ஏன் மெழுகுன்னா என்ன பண்றாங்கம்மா, சாஃப்டா இருக்கும், என்ன பண்ற நெருப்புல போட்டா எரியும் அப்படிலாம் சொல்றது நம்ம கான்செப்ட். சரியா? ஓகே சார். அதுக்கு அவ்வளவு எங்கெங்க போய் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரியாமா? பிரஸ்ட்ல, அப்புறம் கண்ணம், ஆசனபுரி, ஓகேமா, அந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மெழுகு போல் படாதல் அப்படின்னு சொல்லி இங்க இருக்காமா, இதுக்கு முடியும் ஒரு சொல்லிருப்போம், ஞாபகம் இருக்கா? அங்க 5 to 15 days சொன்னோமா, இல்ல 3 to 15 days சொன்னோமா? பேஜ் 109 போங்கம்மா. நீங்க அந்த பேஜ்ல நோட் பண்ணிட்டு வரீங்களாமா, இதுவும் அதுவும் அங்க வச்சு அப்படி படிச்சா என்னமா இருக்கும் உங்களுக்கு? நீங்க இருக்காமா அடிஷனா அவ்வளவுதான். அதுல இல்லமா, பாஞ்சு போறாங்க 5 to 15 days இருக்கலாமா. 110ல இருக்கு பாருங்க, அங்க சொல்லிருப்பாங்க பின்னாடி ஒரு நிமிஷம் சொல்லிருப்பேன், ஞாபகம் இருக்கா? இந்த 5 to 15 நீங்க என்ன பண்றாங்க, அந்த 5 வந்து 3 ஆக்கிட்டாங்க. நீங்க சேர்த்து ரெண்டுமே படிச்சுக்கணுமா. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா, இது மம்மிஸ் படம். அதுக்கு என்ன பண்றாங்கம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெழுகு போல் பூசுறது என்ன பண்றாங்கம்மா, இது மம்மிஸ் படம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மம்மி படம் எல்லாம் இருக்கணுமா, துருப்பிடிச்ச குழந்தைமா இருக்கும் மம்மிஸ் படம், அதை வச்சுக்கோங்க. என்ன பண்றாங்கம்மா, இதுல முக்கியம் அதோட ஸ்மெல் எப்படிமா இருக்கும், மம்மிஃபிகேஷன் அப்போ பாலாடை கட்டியின் நாற்றம் போல இருக்கும் வச்சுக்கோமா. ஓகே சார். அந்த படத்துல பார்த்தா தெரியும் எப்படிமா இருக்கும், மம்மிஸ் படத்துலாம் அந்த ஒரு சிலை மாதிரி இருக்கும். ஓகேமா? எலும்பு கூடலாம் கருப்பு கூடலாம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. போதும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா, ட்ரைனஸ் ஆகுறது. ஓகேமா? உடம்புல என்ன பண்றாங்கம்மா, ஃபுல்லாவே காணப்போதே விடணும். அது உயிரை வந்து என்ன பண்றாங்கம்மா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 to 2 மட்டும் என்ன பண்றாங்கம்மா, பின்னும் வறண்டு போகும்னு சொல்றாங்க. ஓகே சார். இது என்ன பண்றாங்கம்மா, பின்னும் வறண்டு போகாம எம்பால்மிங் பண்றது என்ன பண்றாங்கம்மா, பதப்படுத்தி என்ன பண்றாங்கம்மா, அந்த ஒரு தொடை நாடினா அது அதுக்கப்புறம் மகாத்தமனின் வழி என்ன பண்றாங்கம்மா, அதுல என்னென்ன காம்பவுண்ட்ல சொல்றாங்கன்னா வெள்ளை பாஷானம், சரியுமா, காரிய சல்பேடு, பொட்டாசியம் கார்பனேட். சரியுமா? வெள்ளை பாஷா என்ன பண்றாருமா, கார்ல பொட்டாசியம் கொண்டு போய் என்ன பண்றாருமா, பாடியில எம்பால்ம் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோமா. பாஷா கார்ல பொட்டாசியம் எல்லாம் கொண்டு போய் என்ன பண்றாருமா, கார்ல பொட்டாசியம் கொண்டு போய் பிணத்தை எம்பால்ம் பண்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமா. சரியா? இது என்ன பண்றாங்க, ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்கம்மா, அதை வந்து ப்ரிசர்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கு ஒரு பிணைச்சதை வந்து குறைவுபடுத்தும் சில சூழ்நிலை என்ன பண்றாங்கம்மா, நம்ம போட்டுருக்க ட்ரெஸ் சூழ்நிலை. சரியாமா? அதனால ஈரப்பதம் இதெல்லாம் ஒரு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. புறச்சூழல் மறுபடியும் அகச்சூழல் அதெல்லாம் தெரியும். இது என்ன பண்றாங்கம்மா, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் சொல்லிருந்தோம், புறச்சூழல் வெப்பநிலை சொல்லிட்டு சொல்லி நினைக்கிறேன். எவ்வளவுமா? 33 பாத்துருப்பாங்க. அப்படி நம்ம என்ன பண்றாங்க, நம்ம நார்மல் டெம்பரேச்சர் 10 to 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது பிரச்சனை என்னமா இருக்கும், நடக்குமா நடக்காதம்மா? நடக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோமா, நம்ம அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா அவங்க வெப்பநிலை எவ்வளவுமா இருக்கும், 0 பாத்தீங்களாமா, எவ்வளவுமா 4 டிகிரி செல்சியஸ் சொல்லிருப்போம், ஞாபகம் இருக்கா? பிளஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல நம்ம வந்து வெப்பநிலை கூட வச்சு அவங்க பாயிண்ட் வரும்போது பாயிண்ட் வராது சொல்லிருப்போம். அந்த பாயிண்ட் அவங்க 4 டிகிரி செல்சியஸ்ல குறையல. அப்ப என்ன பண்றாங்கம்மா, 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேமா? நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்கம்மா, நார்மல் வெப்பநிலை கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதே புறச்சூழல் என்ன பண்றாங்கம்மா, வெப்பமானது 50 டிகிரி செல்சியஸ் அதிகமானும் போது என்ன பண்றாங்கம்மா, கிருமிகள் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி கிருமி என்ன பண்றாங்கம்மா, ரொம்ப 50 ரொம்ப அதிகம் நார்மலோட அப்படின்னுமா, அப்ப என்ன ஆயிடுமா, கிருமிகள் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படி வச்சுக்கோங்க. 50-50 பிஸ்கட்ல என்ன பண்றாங்கம்மா, சாப்பிட்டோம்னா நுண்கிருமி என்ன பண்றாங்க, வளர்ச்சி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப போர் அடிக்குதுமா எனக்கு. சரி, ரொம்ப டிலே போற மாதிரி இருக்கு. சரி, சீக்கிரம் முடிக்கலாம். அதுக்கப்புறம் பிணத்து நிலை, ஏன்னா ஒரு அந்த டைமிங் நம்ம அதுக்கு வேணா பண்ணலாமா, ஏன்னா நீங்க கொஞ்சம் ஆக்டிவா நம்ம இந்த ஆஃப்லைன் தான் கொஞ்சம் நல்லா இருக்குமா. சரியா?
எஸ் சார். சரிப்பா சார் போதும் அதுக்கப்புறம் சார் ஈரப்பத நிலை என்ன பண்றாங்கம்மா சார் ப்ளீஸுங்க சார் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகுது முதல் பார்த்தீங்கன்னா மூளைதாம்மா சரியா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க சார் இங்க இருந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து ஏன் ஒண்ணே பாத்தீங்கன்னா முக்கால் மூளை மணி வந்து நேரம் விரைவில் ஆகுது நடுவடிக்கை கொடுத்துருக்காம அதை நோட் பண்ணிக்கோங்க 1.5 மணி நேரம் ஆகுது அதுக்கப்புறம் எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அது வந்து ரொம்ப ரெடி ஆகும் அதனாலதான் என்ன பண்றாங்க பல்லு இருந்தாலும் ரெடி ஆகாது அதெல்லாம் ஓகே அடிச்சுடுறாங்க தெரியுமா உனக்கு மென்டல் ஆட்டுமே அதே பியூரா இருந்தா எதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஆகும் அதை என்ன பண்றாங்கம்மா அதை டீகம்போஸ் ஆகி நம்ம என்ன பண்ணாம நிறைய இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா சீக்கிரம் ஆயிடும் அதான் கான்செப்ட் இல்லை சரியாம்மா அதை பாத்துக்கோங்க ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கம்மா இந்த உடலில் உயிரிழந்த காலத்தை கணித்தல் இதெல்லாம் எதுக்குமா சொல்றேன் இதெல்லாம் ஆல்ரெடி என்ன பண்றாங்கம்மா சேம் டிட்டோ ஃப்ரண்ட்ல அப்படியே முடிச்சிடலாம் சரியாம்மா புரியுதா இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து நிறைய பேர் சொல்லியாச்சு ஓகே அதே தான் வரும் ஓகே போட்டு பார்க்கலாமா இந்த மெழுகு பூசி என்ன பண்ணிட்டு போங்கம்மா இங்க 5 to 15 மொத்தம் மெழுகு பூசி மட்டும் 3 இடத்துல வருது பாருங்க சரியா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் எங்க வரீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான இடம் வைங்கம்மா இறைப்பையும் மலக்குடையில் உள்ள பொருட்கள் இருக்கா அதுங்க புதுசா இருக்குங்க சரியாம்மா இது என்ன ரொம்ப முக்கியம் கிட்ட என்ன பண்ணாமா நீங்களே இருந்துச்சு சார் இந்த பாயிண்ட் இறைப்பையும் இறைப்பையும் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும் பட் டைமிங் இருக்காது எஸ் சார். சரிதாம்மா ஓகே சரியாம்மா என்ன பண்றாங்கம்மா இங்க வந்து பார்த்தா மண்டை காயத்தினால இறைப்பையில் உணவானது கிட்டத்தட்ட என்ன பண்றாங்கம்மா எவ்வளவு நேரம் ஆகும்னா 5 ல இருந்து 24 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரியாம்மா இதுக்கு என்ன ஃபார்முலானா மண்டை கஷாயத்துக்கு சரியாம்மா மண்டை கஷாயத்துக்கு அடிப்பிடிச்சுனா மண்டையில சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிடமா இருக்கு பாஞ்சி இருளுக்கிற சாப்பாடை சாப்பிடும் போது மண்டையில அடிப்பிடிச்சு வச்சுக்குவோம் மண்டை கஷாயத்துக்கு ஒன்னும் ஃபார்முலா சொல்லலாமா என்னன்னா மண்டை கஷாயம் பாஞ்சி இருள போய் மண்டை கஷாயம் கேள்விப்பட்டீங்களாமா அந்த சந்தனம் சொல்லுவாங்கம்மா அந்த ஆளு சரியா பாஞ்சி இருள சாப்பிடும் போது டைஜஷன் ஆகல வச்சுக்கோமா பாஞ்சு போய் இருள போய் சாப்பிட ஏதோ தெரியாம இருட்டுல சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க அதனால டைஜஷன் ஆகணும் வச்சுக்கோங்க சரியா நல்ல பால் காய்கறி எல்லாம் வாங்கி சாப்பிடணும் நல்ல பால் காய்கறின்னு வச்சுக்கோமா நல்ல காய்கறி 4 ஹவர்ஸ்மா 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் காய்கறி பால்லாம் டைஜஸ்ட் ஆகும் ஓகே சார். அதே கடலைக்கும் பருப்பு அதே தான் அதே 3 வேளையும் என்ன பண்றோமா 3 வேளையும் கோதுமை சப்பாத்தியே போடுறாங்க மெஸ்ல இல்ல நாட்டு இந்தியால போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோமா 3 வேளையும் கோதுமை சப்பாத்தியே போடுறாங்க ஓகே சார். டைம் ஆயிடுச்சுமா சரிம்மா ஓகேம்மா மீதி என்ன பண்ணுவோமா நாளைக்கு பார்ப்போம்மா சரியா நாளைக்கு பார்த்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் போய்க்கலாம் சரியாம்மா நாளைக்கு திருப்பி சொல்லுங்க சரிம்மா தேங்க்யூ தேங்க்யூ சார்.